கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த செப்டம்பர் மாதத்தின் முதலாவது நாளிலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். சகோதர சகோதரி, சில பேர்களை நான் படிக்க போகிறேன். அதில் எவ்வளோ பேர் உங்களுக்கு ஞாபகம் வருது, எவ்வளோ பேர் அதை ரெக்கக்னைஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்க. ஷமாவு, ஷாஃபாத், ஐகால், பால்டி, கதியல், கத்தி, அமியல், சீத்தூர், நம்பி, ஜீனல். எவ்வளோ பேருக்கு இதை ரெக்கக்னைஸ் பண்ணிங்க? சரி, நெக்ஸ்ட்டு இன்னும் 2 பேர் சொல்கிறேன், அதை எவ்வளோ பேர் ரெக்கக்னைஸ் பண்ணு? ஜோஷ்வா, கேலப். அது தெரியாததே இல்லை. சகோதர சகோதரி, நம்ம முன்னே படித்த அந்த 10 பேர்கள் ஜோஷ்வா கேலப் கூட தான் இருந்தார். அவர் எல்லாம் சேர்ந்து 12 ஸ்பைஸு, வேவுக்காரர்கள் இல்லையா? இஸ்ரேல் ஜனங்களில் இந்த 12 பேர் 12 ரூலர்ஸ். ஒரு ட்ரைப் கோத்திரத்துக்கு ஒவ்வொரு ரூலர், ஆனால் நாயகர், ஒரு மூப்பர் மாதிரி 12 பேரை தெரிந்து கொண்டு அவர் என்ன பண்ணுறாருங்கோ, அந்த வாக்குத்தத்தப்பட்ட தேசத்துக்கு உள்ளே போய் பார்த்துட்டு ஜனங்களுக்கு என்ன பண்ணுங்க, என்ன பார்த்தீங்கோ, அந்த தேசம் எப்படி இருக்குது, ஜனம் இருக்குதுன்ட்டு அனுப்புகிறார். இதுதான் நம்முடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு. நம்ம பார்க்கும்போது அதில் 10 பேர் தான் ஃபஸ்ட் சொன்னது. அவர் பேர் யாருக்குமே ஞாபகம் இல்லை, ஆனால் அவர் செய்த தவறுக்கு மட்டும் எல்லாருக்கும் என்ன இருக்குதுங்க, நல்லா ஞாபகம் இருக்குது. அதனால் நாம் இன்றைக்கு இந்த பாடங்கள் மூலமாக, இவர்கள் மூலமாக, இந்த 12 வேவுக்காரர்கள் மூலமாக நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா உலகத்து முடிவுக்கு வந்தவருக்கு தான் இதெல்லாம் என்ன இருக்குதுங்க, எழுதப்பட்டு இருக்கிறது என்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 1 Corinthians chapter 10 verses 11. இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். பார்த்தீங்களா, நமக்கு இது எச்சரியா இருக்குது. உலகம் முடிவில் வந்தவருக்கு இதெல்லாம் எப்படி இருக்குதுங்க, திருஷ்டாந்தமாக இருக்குது. ஏன்னாங்க அங்கே ஒரு வேர்டு வந்துச்சு, எச்சரிப்பு உண்டாகும்படி. எச்சரிப்பு உண்டாக்கும்படி எழுதப்பட்டிருக்குது. இங்கிலீஷில் அட்மோனிஷன்ஸ்ன்றாங்க. அட்மோனிஷன்ஸ்னா பாடங்கள் என்று சொல்லப்பட்டது. அதனால் கொஞ்சம் நம்ம ரிவைண்ட் பண்ணி இஸ்ரேல் ஜன அந்த சூழ்நிலைக்கு போயிடலாம். ஐகுப்துலேருந்து வெளியே வந்தார், அதான் நம்ம பாடினோம். ஐகுப்துலேருந்து வெளியே கொண்டு வந்தார். அவர் கூட என்ன பண்ணாருங்க, உடன்படிக்கை பண்ணி கொண்டார். அப்படியே நடந்து எங்கே வந்தாருங்க, தேவன் வாக்குத்தத்தம், பிதாக்களுக்கு வாக்குத்தத்த தேசத்தின் பார்டருக்கு கிட்ட வந்துட்டார். ஃபஸ்ட் டைம் வரும்போது அப்போ தான் என்ன பண்ணுறாரு, என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் அப்படியே பார்த்து அப்படியே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் நம்முடைய மைண்டை. என்னாகமம் நம்பர்ஸ் 13:1-2. கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு. ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். யாரை அனுப்புனாருங்க? ஏதோ வாலிபர்களே, என்னங்க புதுசாக வந்தவரே, அந்நியர்களே அனுப்பல. இஸ்ராயல் கோத்திரத்தில் ஒவ்வொரு பிரபுவாகிய பிரபு. ஆனால் ஒரு 12 அந்த கோத்திரத்துக்கு என்னங்க மெயின் பர்சனை செலக்ட் பண்ணி அனுப்புங்கன்றாரு. அப்புறம் மோசே கர்த்தருடைய வாக்கின்படியே அவர்களை வனாந்தரத்திலிருந்து அனுப்பினான். பார்த்தீங்களா, அனுப்புறாரு. அப்போ அவர் போயிட்டு எவ்வளோ நாள் பார்த்துட்டு வர்றாரு, எவ்வளோங்க 40 டே டூர் பேக்கு இல்லைங்களா, 40 நாள் போய் பார்த்துருக்குறாரு. ஜஸ்ட் இமேஜின் 1 மந்த்து, அப்புறம் 10 நாள். ஆனால் இட் இஸ் நாட் ஜஸ்ட் 1 or 2 சிட்டிஸ், அங்கே இருக்கிற இடம்லாம் பார்த்துருக்குறாரு இவர் போய். அப்போது பார்த்துட்டு என்ன சொன்னார், 13:25 வாசிங்கோ. எனக்கு 13:25-29 வரைக்கும்.
அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள். அவர்கள் பாரான் வனாந்தரத்தில் இருக்கிற காதேசுக்கு வந்து மோசே, ஆரோன் என்பவர்களிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரிடத்திலும் சேர்ந்து அவர்களுக்கும் சபையார் அனைவருக்கும் சமாசாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார்கள். அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். இது அதனுடைய கனி. என்னங்க போய் பார்த்துட்டு வந்து என்ன சொல்றாருங்க? உண்மையாகவே அது பாலு தேனு ஓடுகிற தேசம், ரொம்ப ஃபர்டைலாக இருந்தது, பிதானுக்கு சொன்னப்பட்ட மாதிரியே இருக்கிறது என்று சொன்னார். ஆனால் நெக்ஸ்ட் என்ன சொன்னார்? 28. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டேன். அமலேக்கியர் தென்புறமாக தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். பாத்தீங்களா? ஆனா அந்த தேசத்து ஜனங்கள் ரொம்ப பலவான்களா இருக்கிறாரு. அவருடைய கோட்டைகள் எப்படி இருக்குது? ரொம்ப உயர்ந்ததா இருக்குது சொல்லி 31 33 என்ன சொல்றாரு? அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். பாத்தீங்களா என்ன சொல்லிட்டாருங்க? அவரே ஜெயங்கொள்ள நம்மால கூடாது, அவர் நம்மை பார்க்கிலும் பலவான்கள். அப்புறம் நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். என்னங்க நம்ம பார்த்த தேசம் அந்த குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லோரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சச பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சசரையும் கண்டோம். அங்க யாரு இருக்கிறாரு? ராட்சசர் கூட இருக்கிறோம், அவரை கூட நம்ம கண்டோ என்று அவர் அந்த ரிப்போர்ட்டை கொடுக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ சகோதர சகோதரி, ஆனால் 2 பேர் மட்டும் என்ன பண்ணுறாங்க? பாசிட்டிவாக ரிப்போர்ட் கொடுக்குறாரு. 10 பேர் சேர்ந்து ஆவாது, போக முடியாது, நம்ம ஜெயிக்க முடியாது என்று சொல்கிறாரு. 2 பேர், அதுதான் 2 பேர் அப்புறம் சொன்னேன்னே, ஜோசுவாவும் கேலேபும். அது 30ஆம் வசனத்தில் வாசிங்க. அதில் 13:30. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். ஏனுங்க காலேப் என்ன சொல்றாருங்க? நாம போலாம், நம்ம ஜெயித்து கொள்ளலாம் என்று காலேப் சொல்றாரு. யோசுவா கூட சொன்னபடி 14:6 இருக்குது. 14:6 மட்டும் வசி. தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனேனின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். பாத்தீங்களா? யாருங்க? யோசுவாவும் காலேபும். நல்ல தேசம், கர்த்தர் நம்ம அங்கே என்ன பண்ணுவார்? கொண்டு போவார் என்று அவர் பாசிட்டிவாக அங்கே சொல்கிறாரு. ஆனால் ஜனங்கள் எல்லாம் யார் சொல்கிறத நம்புகிறாங்க? 10 பேர் சொல்கிறத நம்புகிறாங்க. இனி கூட மெஜாரிட்டி சொல்கிறது தான் என்ன பண்ணுவாங்க? ஒரு 4 பேர் கேட்குறோம், 3 பேர் என்ன சொல்கிறாரு? அதான் பண்ணுறது இல்லையா? ஸோ அதுதான் ஜனங்கள் என்ன பண்ணுறாரு? அந்த 10 பேர் சொல்கிறத அவர் எடுத்துக்கணும். அந்த 10 பேர்னால எங்கே போகிறாங்க? வனாந்திரத்துக்கு அனுப்பப்பட்டு வனாந்திரத்தில் 40 வருஷம் சுற்றி ஒருத்தர் தவறாமல் எல்லாம் என்ன ஆகிடுறாங்க? அங்கே சத்து நாசம் ஆகிடுறாங்க. இதனால் இந்த 10 பேர் கொடுத்த அந்த ரிப்போர்ட்னால, அந்த 10 பேருடைய இன்ஃப்ளூயன்ஸ், அவருடைய வார்த்தைனால லட்சக்கணக்கான ஜனங்கள் இல்லைங்களா, ஆல்மோஸ்ட் மில்லியன்ன்றாங்க, இல்லை 500,000 இருக்கலாம், அவ்வளோ ஜனங்கள் ஐகுப்திலேருந்து போனவர் எல்லாம் அங்கே நாசம் ஆகிறதாக நம்ம பார்க்குறோம். அதனால்தான் இவர்லேருந்து நம்ம அநேக பாடங்களை நாம் கற்றுக்கொண்டு நம்ம எச்சரிப்பு என்ன பண்ணலாம்? பெற்றுக்கொள்ளலாம்.
ஏன்னா நடந்ததெல்லாம் எப்படி இருக்குது, திருஷ்டாந்தமாக நடந்திருக்குது. அதே மாதிரி நாமும் என்ன இருக்கிறோம், போய் கொண்டிருக்கிறோம். நம்ம கூட என்ன பண்ணிக்கிறோம், ஐகுப்திலிருந்து மோசே மூலமாகனா இயேசு மூலமாக விடுதலை செய்து எங்கே கொண்டு போயிருக்கிறாரு, பரம கானானுக்கு இல்லையா. இப்போ அந்த பார்டர் கிட்ட வந்து ஆல்மோஸ்ட் என்டர் ஆயிடலாம். அப்போ என்ன ஆயிடுறாங்களோ, அந்த அவர் செய்த இந்த 10 பேர் உடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால என்ன ஆயிடுறாங்களோ, வாபஸ் போய் எல்லாமே எழுந்து கொண்டு நாச ஆகிறத பார்க்குறோம். அதனால ஃபஸ்ட்டு அந்த 10 பேருடைய அவருடைய ஆட்டிடியூடு என்னங்க, மனப்போக்கு, அப்புறம் அவருடைய ஆக்ஷன்ஸ் என்னங்க, அவருடைய செய்கள் என்ன என்றதை நம்ம முதல்ல பார்க்கலாம். ஏன்னா அது எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பாருங்க. 10 பேருடைய நாயகர்கள், எல்டர்ஸ், அவருடைய இன்ஃப்ளூயன்ஸு லட்சக்கணக்கான ஜனங்களை அவருடைய ஆசீர்வாதத்துக்கு போகாதபடிக்கு அழிவுக்கு கொண்டு போனார். ஸோ பவர்ஃபுல் இஸ் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த லீடர்ஸ். பார்த்தீங்களா சகோதர சகோதரி, முதலாவதாக அவர் இந்த அந்த வீக்னஸ்ஸு இல்லை என்ன சொல்கிற அவருடைய கெட்ட அந்த மனஸ்திதி எப்படின்னா, அவர் தே ஹேட் எ இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். என்னங்க, ஆனால் இது ஹியூமிலிட்டி இல்லை, அம்பெல்லாம் தாழ்த்து கொள்றதால. இது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னால் நம்ம ரொம்ப கம்மி, நம்ம என்ன தகுந்தவர் அல்ல என்ற ஒரு ஃபீலிங் ஆர் செல்ஃப் டிப்ரிசியேஷன். அவரே என்ன பண்ணிக்கிறது இல்லையா, வேணும்ன்ட்டு என்ன பண்ணிக்கிறதுங்க, அப்படிப்பட்டது. ஸோ அதுதான் இங்கே பார்க்குறோம். 13:33 அங்கே ராட்சச பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளியை போல் இருந்தோம். என்னங்க, அதாங்க நம்முடைய பார்வைக்கு நம்ம எப்படி கண்டோம், வெட்டுக்கிளிகள். ஆனால் என்னங்க, ಲೋಕಸ್ಟ್ ಮಿಡತೆಗಳು ಥರ ಇದ್ದೀವಿ, ಮಿಡತೆಗಳು ಅಂದ್ರಾಗ. ஆனால் இவர் பார்வையில் இவர் என்ன ஆயிட்டாரு, அவருடைய சத்துருகள் எப்படி ஆயிட்டாரு, பெரிய ராட்சசர் மாதிரி தெரிந்தார். பார்த்தீங்களா, அதுதான் இவருடைய நம்பர் 1 அவருடைய தவறான அந்த ஆட்டிடியூட் இல்லையா. அவரே செல்ஃப் டிப்ரிசியேஷன் பண்ணிக்கினாரு என்றதை பார்க்கும். அநேக கிறிஸ்தவர்கள் அப்படி தாங்க. கிறிஸ்தவர்கள் அநேகர் எப்படின்னா, அவருக்கு எங்கே தோத்துடுறோமான்ற என்ன இருக்குது, ஒரு பயம். தேர் அஃப்ரைட் ஆஃப் ஃபெயிலியர். நம்ம எங்கே தோத்துடுறோம், நம்ம என்ன பண்ண முடியாது, இந்த வேலையை செய்ய முடியாது, நமக்கு அந்த தகுதி இல்லை அன்னு சொல்லிட்டு என்ன ஆயிடுவாங்க, தே பிகம் ரிசர்வ்டு, ஓவர் காஷியஸ் அண்ட் அன்இன்வால்வ்டு. என்ன ஆயிடுவாங்க, ரிசர்வ்டு ஆகிடுவாங்க. ஓவர் காஷியஸ் என்னங்க தமிழில், ரொம்ப என்னங்க உஷாராக ஜாக்கிரதையாக இருக்கணும் அன்றதாக, அப்படி ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவராக ஆயிட்டு எதில் என்ன ஆகுறது இல்லை, கலந்து கொள்வது இல்லை, இன்வால்மெண்ட் பண்ணிக்கிறது இல்லை. வேணாப்பா நீ போனால் என்னென்ன ஆகிடும், அன்னு சோத்துடுறோம், தப்பாயிடும் அன்ட்டு நினச்சிக்கின்னு என்ன பண்ணுறதுங்க, ஒரு இன்வால்மெண்ட் இருக்காது. அவரை ஒரு ரிசர்வ்டாக என்ன பண்ணுவாங்க, அவர் பாட்டுக்கு அவர் பிரித்து, அவர் பாட்டுக்கு அவர் அந்த என்ன சொல்வீங்க, அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே என்ன பண்ணிவிடுவாங்க, இருந்துருவாங்க. பண்ணால் இதான் தவறு, பண்ணால் நான் பண்ண முடியாது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் தி ஃபாலோ எ பாலிசி ஆஃப் கார்டட் லிவிங். கார்டட் லிவிங் என்னங்க, ரொம்ப சேஃபாக ஒரு பாதுகாப்பாக இருக்கணும், எது என்ன பண்ணக்கூடாது. இவர் என்ன பண்ணுறது இல்லை, எந்த ரிஸ்க்கும் எடுக்கிறதுக்கு தயாரில்லை. பார்த்தீங்களா, அவருக்கு என்ன ஆகக்கூடாது, ஒரு ப்ராப்ளம் வரக்கூடாது இல்லையா. ஹோல்டிங் பேக் டைம், டேலண்ட்ஸ் அண்ட் மணி ஃப்ரம் காட் சர்வீஸ். தேவனுடைய மகிமைக்காக, ஊழியத்துக்காக அவருடைய டைமு, அவருடைய தாளந்து, அவருடைய பணம் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கெட்டியாக பிடிச்சிக்குவாங்க. தேர் நாட் வில்லிங் டு இன்வெஸ்ட், தேர் நாட் வில்லிங் டு கிவ் எதர் டைம் ஆர் டேலண்ட் ஆர் மணி ஃபார் காட்ஸ் காஸ். அப்படிப்பட்ட ஒரு மைண்டு என்னங்க, கோல்டு கேல்குலேட்டிவ் பீப்புள்ன்றோமே என்னங்க, உற்சாகம் இல்லை, என்ன இல்லை, அதனாலாம் இல்லை, கோல்டாக யோசித்து எல்லாத்தையும் என்ன பண்ணுறது, கேல்குலேட் பண்ணி என்னங்க ரொம்ப உஷாராக என்ன பண்ணுவாங்களே இருப்பாங்களே, அந்த டைப் ஆஃப் பீப்புள். ஒரு சின்ன வேலை செய்யணுன்னா கூட ரொம்ப என்ன பண்ணுவாங்க, யோசிப்பாங்க. அது என்ன பண்ணுவாங்க, பேக் ஸ்டெப் எடுப்பாங்க, நிறைய எக்ஸ்கியூசஸ் என்ன பண்ணுவாங்க, சாக்கு போக்கே கொடுத்துன்னு இருப்பாங்க. அது என்ன பண்ண மாட்டாங்க, வர்றதுக்கு இஷ்டப்பட மாட்டாங்கோ. சகோதரர் உண்மை சொல்லணும்னா எந்த நற்கிரியைக்கும் என்ன இவர யூஸ்லெஸ், அதை வேர்டை யூஸ் பண்ணிக்கிற பைபிள். அது பாருங்க, டைட்டஸ் 1:15-16, தீத்து 1:15-16.
சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும், அசுத்தமுள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது. அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கும். என்னங்க, சுத்தமானவருக்கு எல்லாமே என்ன இருக்கும்? அசுத்தமானவருக்கு எல்லாமே அசுத்தமா இருக்கும் இல்லையா? அப்புறம் புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கும். அப்படி அவர் மனசாட்சி புத்தி அவர் லிட்டிலா யோசிக்கிறது, ஸ்மாலா. எதை பார்த்தாலும் எதான குறையதான் என்ன பண்றாங்க அங்கே பார்ப்போங்க இல்லைங்களா? ஒரு இருமிட்டாலே என்ன ஆயிடுது? இருக்கு பயம் வந்துடுது, என்னென்னமோ யோசனை வந்துடுது இல்லையா? இப்படிதான் அந்த காலத்தில் பரிசேயர் என்ன பண்ணாருங்க? கை கழுவாது சாப்பிட்றாங்க பாரு இல்லையா? கை கழுவு அது அந்த மாதிரி விஷயம் ஸ்மால் என்ன ஆகுதுங்க அவருக்கு? பெரிய விஷயம். அதனால் பெரிய விஷயங்கள் என்ன ஆகுதில்ல அவருக்கு தெரியுதில்லை, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள் தான் யோசிப்பாங்க. இன்னைக்கு நம்ம எவ்வளோலாம் யோசிக்கிறோம். அப்போ சில காலத்தில் எப்படி வாழ்ந்தாருங்க? அப்போ க்ளவுஸ் இருந்துச்சா? அப்போ ரன்னிங் வாட்டர் இருந்துச்சா? எங்கே போனாலும் குழாய் விட்ட தண்ணி வருமா? அப்போ ஷூஸு சாக்ஸு இதெல்லாம் இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு ரோட்ஸு? அவருடைய இது டெய்லி குளிக்க முடியுமா? அப்போது சோப்பு ஷாம்பு என்னங்க டூத் பேஸ்ட்டு ப்ரஷ் இருந்துச்சா? இல்லையே. அப்படித்தானே அப்போஸ்தலரும் இறங்க தீர்க்கதரிசிகளும் கர்த்தர் கூட அப்படித்தான் இருந்திருப்பார் இல்லையா? பாருங்க. ஆனால் நம்ம இந்த ஸ்டாண்டர்ட் பார்த்துட்டு என்ன பண்ணுறோம்? அதுதான் என்னன்னா அந்த மாதிரி மைண்ட் செட் எல்லாமே அப்படித்தான் தெரியும். அப்புறம் அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினால் அல்லவோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களுமா இருக்கிறார்கள். எந்த நற்கிரியை செய்யறதுக்கும் ஆகாதவர். இங்கிலீஷ்ல என்னட்டுமா? And unto every good work reprobate. Reprobate என்னங்க? அன்ஃபிட், தகுதி இல்லாதவர். சில வருஷன்ல ஒர்த்லெஸ்ன்னு வருது. ஒர்த்லெஸ் என்னங்க? யூஸ்லெஸ். சின்ன என்னென்ன யூஸு என்ன இல்லை. ஏன்னா சின்னதுக்கு அவர் என்ன பண்ணுவாங்க? ரொம்ப யோசனை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க? பயப்படுவாங்க. அந்த மாதிரி சகோதர சகோதரி இல்லையா? பட் அந்த கான்ட்ரரி அவர் கேலேபு ஜோசப் எப்படிப்பட்டவராக இருந்தாருங்க? அவருடைய மனது எப்படி இருந்தது? நம்பர்ஸ் 14:6-8, என்னாகமம் 14:6-8. தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னேனின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். என்னங்க இவர் 2 பேர் என்னங்க? அவர் 10 பேர் ஆவாது முடியாது அப்படிங்கிறாரு. இப்படி நெகட்டிவா சொல்லும் போது இவர் வஸ்திரத்தை பிச்சு ஓடி என்ன பண்றாங்க? இல்லை இல்லை, அந்த தேசம் ரொம்ப நல்லா இருக்குது, கர்த்தர் நம்ம இடத்துல பிரியமா இருந்தா நம்ம என்ன பண்ணலாம்? தேசத்தை சுதந்திரத்துக்கலாம். பாருங்க இவருடைய மைண்ட் செட் எப்படி இருக்குதுங்க இல்லையா? அதில் மெயின் ஃபேக்டர் என்னங்க அங்கே வந்தது? கர்த்தர் நம்ம இடத்தில் பிரியமா இருந்தா நம்ம என்ன பண்ணலாம்? அவர் கர்த்தர் பற்றி என்ன பண்ணல சொல்லலை. அவரு யார் இருக்கிறாரு? ராட்சசர் மாதிரி இருக்கிறாரு. நம்ம எப்படி இருக்கிறோம்? வீட்டுக்குள்ளே அந்த இவர் பற்றி சிறுமைப்பட. ஆனால் கர்த்தர் நம்மோட குறிந்தா நம்ம அவர் என்ன பண்ணலாம்? ஜெயிக்கலான்றது அவர் மைண்டு வரல சகோதர சகோதரி. ஆனால் உண்மையான கிறிஸ்தவர் எந்த சூழ்நிலையில் எப்படி இருக்கணும்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னோட இருந்தா நான் சகலத்தையும் செய்வேன். I can do all things through Christ which strengthen me. என்னை பலப்படுத்த கிறிஸ்தன் கூட என்ன எதுவுமே பண்ணலாம் இல்லையா? எவ்வளோ பெரிய விஷயம் என்ன பண்ணலான்றாங்க. அந்த ஆட்டிடியூட் பாருங்க எவ்வளோ கான்ட்ராஸ்டிங்காக இருக்குது. ரெண்டாவதாக இவர் 10 பேருடைய ஆட்டிடியூடில் என்ன பார்க்குறோன்னா அவருக்கு ஒரு பயம் என்ற ஒரு குவாலிட்டி இருந்தது. பயப்பட்டார். அத்தாதே ஃபியர்ட் என்று பார்க்குது. 14:9 ஜோசுவா சொல்லும் போது சொல்கிறாரு பாருங்க. 14:9, கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள், அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்க பயப்படுவதில்லை வேண்டியதில்லை.
அதே என்ன அர்த்தம், நாங்கள் இவரெல்லாம் என்ன பண்ணியிருந்தாரு, இந்த 10 பேர் பயம் வந்து இன்னொருத்தர் எல்லாரும் என்ன பண்ணி நிற்கிறாரு, பயப்படுத்தி நிற்கிறாரு. அந்த பயம்ன்றது தான். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு டவுட்டு, அப்புறம் என்னங்க செல்ஃப் டிப்ரிசியேஷன், என்னங்க தாழ்வு வந்துடுச்சு அவர் மேலே அவருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன வரும், அது வந்தால் என்ன வரும், டவுட் வந்தால் என்ன வரும், பயம் வரும். அவருக்கு அந்த பயம் தான் அதிகமாக வந்தது. பயம் வந்து என்ன பண்ணுவாங்க, பேரலைஸ் ஆகிடுவாங்க. எந்த ஒரு ஸ்டெப்பு என்ன பண்ண மாட்டாங்க, பயந்துன்னு சும்மா போயிட்டு இருந்துருவாங்க. எந்த ஆக்ஷனும் எடுக்கிறதில்ல என்று பார்க்குறோம். ஆனால் உண்மையான கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கணுமா, பயப்படுவராக இருக்கணுமா? தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற ஆவி பயப்பட்டு என்னங்க கொள்ளையுடைய ஆவியா? எப்படிப்பட்ட ஆவி? 2 திமோத்தி 1:7, 2 திமோத்தி 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஏனங்க தேவன் எந்த ஆவியை கொடுத்திருக்கிறார் நமக்கு? பலனும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். எந்த ஆவி இல்ல, பயம் என்ற ஆவி நமக்கு கொடுக்கல. ரொம்ப பயப்படுவாங்க, எதுக்கும் பயப்படுவாங்க இல்லையா? அந்த பயம் என்ற ஆவி நம்மளிருந்து கர்த்தர்லேருந்து வந்ததல்ல. சகோதர சகோதரி, இந்த பயப்படுறாருன்னு எப்படின்னா, எதுக்கு பயப்படுறாரு? நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை, அதனால தான் என்ன பண்ணுவாங்க, பயப்படுவாங்க இல்லையா? இப்படிப்பட்டவர் எந்த கேட்டகரியில் போட்டுக்கிறாங்கன்னா, 2வது மரணத்துக்கு போகிற டைப் பண்ணியிருக்கிறாருங்க இல்லையா? அந்த மாதிரி சொல்லிக்கிறார் பாருங்க. வெளிப்படத்தில் 20ஆம் அதிகாரத்தில் 1000 வருஷம் அதெல்லாம் ஆச்சு சாத்தானை விட்டார். லாஸ்ட்ல 2ஆம் மரணத்துக்கு அனுப்பும்போது அந்த பீப்புளை எப்படி டிஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் பாருங்க. 21:8. பயப்படுகிறவர்களும் அவ்விசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிர ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். என்னங்க யார் யாருங்க? விக்கிர ஆராதனை பண்றவரும் கொலைபாதகரும் விபச்சாரிகளும். இவர் கூட யாரு ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாருங்க? பயப்படுறாரு. ஃபியர்ஃபுல் வந்தது. இங்க காவட்லி என்ன, கொலை என்றாங்களே அதுதான். கொலை என்ன பண்ணுவான்? அவன் பண்ணிக்கிறான், வேலை பண்ணுறது பண்ண மாட்டான். ஏன்? பயந்து பண்ணாதே இருப்பான். அந்த டைப்பு என்று நம்ம பார்க்குறோம். அங்கே சகோதர, இதே பயம்ன்றது யாரில் இருந்ததுன்னா, இயேசு சொன்ன ஓமையில், தாலந்த் என்ற ஓமையில், ஒரு தாலந்து கொடுத்தவன் என்ன பண்ணா, நீ எல்லாருக்கும் தாலந்து 5, 2, 1 கொடுத்துட்டு நீ நான் வர வரைக்கும் பயன்படுத்தானா, ஒரு தாலந்து உள்ளவன் என்ன பண்ணா, பயப்பட்டு கட்டியாக பிடிச்சிங்கன்னா தாலந்து இல்லையா? வேற ஒரு 5 போய் 10 பண்ணாரு, 2 போய் டபுள் பண்ணாரு. ஆனால் இவனு ரிஸ்க் எடுக்கலாம். அது எக்ஸாக்ட்லி டிஸ்கிரைப்ஸ் திஸ் பீப்புள் இல்லையா? ஏன்னா அவனுக்கு பயம் வந்துடுச்சா பார்த்தீங்களா? அதை யூஸ் பண்ணால் லூஸ் பண்ணிக்குவேன். ஆனால் இவனுக்கு தெரியல, யூஸ் பண்ணலன்னா அது என்ன ஆகிடும், லூஸ் ஆகிடும்ன்றது தெரியல. பயம் பார்த்தீங்களா? ரிஸ்க் எடுக்க உனக்கு மனதில்லை. அதுதான் சொல்கிறார். வாசிங்க 25 மத்தியோ 24 வாசிமா. ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். என்னங்க பாத்தீங்களா என்ன சொல்றா? நீ விதைக்காத இடத்துல என்ன பண்ற? அறுக்கிறவனா இருக்கிற. அப்புறம் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று கெளிக்காத இதுல சேர்க்கிறவனு அந்த கடினமான மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். அதனால பயந்து போய் என்ன பண்ண? அங்க பயம்ன்றது வருது பாருங்க. ஏன் அவனுக்கு பயந்த? என்ன பயந்தவனு? நான் போய் இந்த தாளந்தை வச்சு நல்ல விதைச்சு எதனா கஷ்டப்பட்டு இது பண்ணா அவர் வந்து எல்லாம் எடுத்துன்னு போயிடுவாரு. நான் விதைத்தது அவரு அந்த பிள்ளனை எடுத்துக்குவாரு. நான் எனக்கு ஒன்று இருக்காது. நான் ஏன் கஷ்டப்படணும்? எனக்கு என்ன பிள்ளன் கிடைக்கும்? நான் என் டைமு, என் எனர்ஜி, என் மணி எல்லாம் வேஸ்ட் ஆகிடுமே. அன்னைக்கு பயந்து, அவருக்காக அவர் பயந்து ஒரு ஸ்டெப் எடுக்காம என்ன பண்ணிட்டாரு? நீ கொடுத்தது புரிஞ்சா? அதனால சார் நீ விதைக்காத இடத்துல என்ன பண்ற?
பார்த்தீங்களா அந்த எஜமானுக்கு எவ்வளோ கோவம் வந்துச்சுன்னா, நீ அட்லீஸ்ட் அது வேறொரு பண்ணுறவருக்கான கொடுத்திருந்தா எனக்கு என்ன வந்திருக்கோம், பேங்க்கில் கொடுத்திருந்தா இன்ட்ரெஸ்ட் என்ன வந்திருக்குமே, உனக்கு கொடுத்து என்ன ஆயிடுச்சு, பெரிய நஷ்டம் ஆயிடுச்சு, வேஸ்ட் ஆயிடுச்சு. அது அப்படிப்பட்ட மைண்ட் செட்டு அவரும் யூஸ் பண்ணுறதில்ல, அந்த பண்ணுறவருக்கும் என்ன பண்ணுறதில்ல, என்கரேஜ் பண்ணுறதும் இல்லை. ஏன்? பயம். சகோதர சகோதரி நிறைய பேர் அப்படித்தான், கர்த்தருக்கு கொடுக்கறது கூட பயம் இருக்கு. ஏன்? கொடுத்தா மிஸ்யூஸ் ஆகிட்டா இப்படி வரும், நிறைய அப்ஜெக்ஷன்ஸ் வரும். ஓ தசம் பார்க்க புது ஏற்பாட்டில் இல்லையே, பழைய ஏற்பாட்டில் இருக்குதுயா. அப்போ பழைய ஏற்பாட்டில் இருக்கிற வாக்குத்தத்தம் நமக்கு தேவை, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லா அட்மானிஷன்ஸு எச்சரிப்பு நமக்கு தேவை. ஆனால் எது மட்டும் வேண்டாம், கொடுக்குற விஷயத்தில் மட்டும் பழைய ஏற்பாட்டை எடுவாங்க. ஆனால் ஏதோ ஒரு எக்ஸ்கியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுவாங்க, பயப்பட்டு எதாவது கொஞ்சம் எதாவது பண்ணுவாங்க தவிர ஃபுல்லாக என்ன பண்ண மாட்டாங்க. அவருடைய டைமு, எனர்ஜி, அவருடைய மணியை, இன்வால்மெண்ட்டை கொடுக்க மாட்டாங்க. கமிட்மெண்ட் இல்லாததா இருப்பாங்க சகோதர சகோதரி. ஆகையால் சகோதர சகோதரி அதுதான் ஃபியர்ன்றது. முதலாவது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், செல்ஃப் டிப்ரெசியேஷன். ரெண்டாவது ஃபியர், பயம். மூணாவது தே ஹாவ் எ பெசிமிஸ்டிக் அண்ட் நெகட்டிவ் ஸ்பிரிட். தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க. பெசிமிஸ்டிக்கானா எல்லாத்துலேயே ஒரு கெட்டதே எதிர்பார்க்கறது. ஓகே, பாசிட்டிவாக நல்லதை பார்க்கறது இல்லை. அவர் எல்லாத்துலேயும் ப்ராப்ளம்ஸு, என்னங்க டிஃபிகல்ட்டிஸு, ஹார்ட்ஷிப்ஸ் தான் பார்ப்பாங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் பாசிபிலிட்டிஸ் என்ன பண்ண மாட்டாங்க, நிறைய இது பண்ணலாம் அது பண்ணலாம், இது எவ்வளோ பிரயோஜனம் அது மாதிரி யோசிக்க மாட்டாருங்க. எல்லாம் குறைவானதை என்ன பண்ணுவாங்க, அவர் அதை தான் யோசிப்பாங்க. சகோதர சகோதரி இவர் 40 நாள் அங்கே போய் ஸ்பை பண்ணும்போது ஒரு விஷயத்தை பார்த்தாரு, நல்லா இருக்குது, அது டினை பண்ண முடியல. அந்த திராட்சை 2 பேர் தூக்குறவங்க மாதிரி இருந்துச்சு. அந்த பொலங்களும் அந்த அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் என்ன பண்ணாங்க, எடுக்கலாம். ஆனால் இவர் பாருப்பா இப்படி இருக்கிறாரு, அவர் பாருப்பா இப்படி இருக்கிறாரு, அந்த கோட்டை பாரு நம்ம எப்படி అంటే என்ன பண்ணினா அந்த டே பை டே அந்த நெகட்டிவ் ஸ்பிரிட் தான் என்ன வந்துடுச்சுங்க. இது அவருக்குள்ளே நெகட்டிவ் போடுறது யாருங்க, பிசாசு. ஏன்னா பிசாசு இஸ்ராயல் ஜனங்கள் ஐகுப்திலிருந்து தப்பிச்சுக்கின்னு இங்கே போய் இந்த அவனுடைய ஜனங்கள், அவனுக்குள்ளே இருக்கிற ஜனங்களெல்லாம் ஓட்டி அங்கே ஸ்தாபிக்கப்படுறது யாருக்கு இஷ்டம் இல்லை, பிசாசுக்கு இஷ்டம் இல்லை. அதனால் இந்த பய ஸ்பிரிட் என்ன பண்ணுறா, நெகட்டிவ் ஸ்பிரிட்டு அவருக்குள்ளே கொண்டு வரதை பார்க்குறோம் இல்லையா. அவருடைய ஃபோக்கஸ் எல்லாம் என்ன ஆச்சுங்க, நெகட்டிவாக தான் இருக்குது. ஏன்னா கிறிஸ்டியன்ஸ் அப்படித்தான், எந்த இஷ்யூவில் கூட ப்ராப்ளம்ஸே பார்க்குறாங்க, சொல்யூஷன்ஸ் என்ன பண்ண மாட்டாங்க. அதுக்கு ஒரு என்னங்க ஒரு தீர்வு பார்க்குறது இல்லை அவர். என்னங்க எதை பண்ணனா கூட இப்படி பண்ண இதாகிடலாம், அதாகிடலாம், அது இல்லை என்ன அந்த மாதிரி தான் நெகட்டிவாக யோசிப்பாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணலாம், பாசிட்டிவாக பார்க்கலாம். we can see the rose or we can keep seeing the thorns இல்லையா. ஒரு ரோஸ் பிளான்ட்டில் நீங்கள் பார்த்தீங்களான்னா முள் என்ன இருக்குதுங்க, அவ்வளோ இருக்கும், அவ்வளோ முள். சிலர் முள்ளே பார்ப்போம், இவ்வளோ முள் வேணப்பா முள், எதை விட்டுருவாங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல் ரோஸ் இருக்குது. தேவன் அந்த ரோஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் அந்த முள் கொடுத்துருக்குறார். இல்லைன்னா அது ரோஸன்றதே இருந்திருக்காது இன்றைக்கி. அந்த ரோஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆடு மாடு அதை மேய்த்து பால் பண்ணாதபடிக்கு நமக்காக என்ன பண்ண அது முள் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இவர் என்ன தான் பார்க்குறாங்க, முள்ளை தான் பார்க்கணும், டிஃபெக்ட்ஸை தான் பார்ப்பாங்க இல்லை, எதை பார்க்குறது இல்லை, எஃபெக்ட்ஸை நல்ல எஃபெக்ட்ஸை பார்க்குறது இல்லை, அந்த டிஃபெக்ட்ஸையே பார்த்துன்னு இருப்பாங்க சகோதரர். அந்த மாதிரி மைண்ட் செட் அநேக கிறிஸ்தவர்களுக்குள்ளே இருக்கிறதாக பார்க்குறோம். நாலாவதாக அவர் யூஸ் பண்ண டாக்டிக்ஸு இல்லைங்களா. என்ன டாக்டிக்ஸ், அந்த ஜனங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இவருக்கு பயம் வந்துடுச்சு, இவர் ஆவாதான்ட்டார், ஜனங்களுக்கு என்ன பண்ணிப்போம் போகாதபடி பண்ணன்ட்டு அவர் யூஸ் பண்ணுறது எமோஷ்னல் டாக்டிக்ஸை யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் எமோஷ்னல் டாக்டிக்ஸ் எனக்கு ஜனங்களுடைய உணர்ச்சிகள் ஃபீலிங்ஸை என்ன பண்ணுறாங்க, அதை தான் மெயினாக போய் ஒரு ப்ரெஸ் பண்ணுறாங்க. அங்கே போய் ஜனங்களுடைய ஃபீலிங்ஸு, அவருடைய பயம், அவருடைய இன்செக்யூரிட்டிஸ் அதை மேலே என்ன பண்ணுவாங்க. இப்போ ஆல்ரெடி அவர் கொஞ்சம் பயந்துக்கிறார், இவர் போய் என்ன பண்ணுறதுவா இன்னும் பயம் காட்டுறது, டவுட் வர மாதிரி பண்ணுறது. எவ்வளோ எமோஷ்னல் ஆகிடுவாங்க. நான் ஜனங்கள் அப்படி என்ன ஆகிட்டாருங்க, அதுக்குள்ளே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டார். எவ்வளோ எமோஷ்னல் ஆகிட்டாருங்க, ரீசனிங்காக மைண்டில் யோசிக்கிறதா வருது இல்லை, அந்த ஃபீலிங்ஸுக்கு தான் ரொம்ப என்ன பண்ணாருங்க. வாசிங்க 14:1-2 என்னங்கம்மா
அப்பொழுது சபையார் எல்லோரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ரா முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். எனக்கு ஜனங்கள் எல்லாம் கூப்பிட விட்டு அழுந்தாங்க. ரா முழுவதும் என்ன பண்ணாங்களா? அழுது கொண்டு இருந்தாரா? they wept and cried all night நிக்குதுங்க. பாத்தீங்களா? அவருக்கு என்ன வந்துருச்சு? இவர் சொல்றது கரெக்டு, அந்த அப்படி இருக்கிறாரு. அப்போ நெகட்டிவாக யோசனை, நம்ம இவ்வளோ தூரம் விட்டுட்டு வந்தோம், இவ்வளோ ஆசையை வந்தோம், ஆனால் என்ன பண்ண முடியாது அன்ட்டு அந்த எமோஷ்னல் ஃபீலிங்ஸ் இவர் போய் அவர் என்ன பண்ணிட்டாருங்க, அப்படி இப்படி சொல்லிட்டு பயம் கொடுத்து அவர் அழுந்து கொண்டே இருக்கிறார் இல்லையா? அவருக்குள்ளே கான்ஃபிடென்ஸ் உற்சாகம் ஆகி கொஞ்சம் கூட இல்லாமல் போயிடுச்சு. டோட்டலி என்ன ஆயிட்டாங்க? டிமோரலைஸ் ஆகிட்டாங்க. அந்த மோரல்ல இல்லை அந்த மாதிரி. ஏன்னா அவர் போனானா இப்போ யுத்தம் பண்ணும், தே ஹேவ் டு ஃபைட் அண்ட் டேக் ஓவர். அந்த ஃபைட்டுக்கு ரொம்ப முக்கியம் என்னங்க, வாரில் ஃபைட்டில் ரொம்ப முக்கியம் என்னங்க, அந்த தைரியம், அந்த வின் ஆகுறான்ற அந்த ஸ்பிரிட் இருக்கணும். அதுக்கு ஆப்போசிட்டாக எமோஷ்னலி அவர் ஜனங்கள் லேட் பண்ணாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய லீடர்ஸ் சர்ச்சில் எதை போய் டச் பண்ணுவாங்க, அந்த எமோஷ்னல் ஆங்கிளையே டச் பண்ணுவாங்க. எவ்வளோ ப்ரீச்சிங்கை நீங்கள் பார்த்துருப்போங்க. அந்த ப்ரீச்சிங் எல்லாம் எப்படி இருக்கும்? சாலிடு டீப் டாக்ட்ரின்ஸ் ஒன்றும் இருக்காதுங்க. எது தான் இருக்கும்? அந்த எமோஷன் வந்திருக்க ஜனங்களுடைய ஸ்பிரிட்டு ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுவாங்க, அந்த உற்சாகம் பண்ணுறது, அந்த மியூசிக் எடுத்து என்ன பண்ணுவாங்க, மியூசிக் தேவை, பாட்டு பாடுறது தேவை, ஆனால் அதுவே என்ன பண்ணிவிடுவாங்க, எமோஷனலைஸ் பண்ணி சொன்னதே சொல்லி ரிப்பீட் பண்ணி இந்த சின்ன சின்ன கோரஸில் அதே பண்ணி ஜனங்களுக்கு என்ன எடுத்துக்கோ, அதுலேயே ஒரு எமோஷ்னல் ஆகிடுவாங்க. அப்புறம் ஏதோ ஒரு ப்ராமிஸ் எதனா எடுத்துக்கினா அதையே என்ன பண்ணுறோங்க எஃபெக்ட் பண்ணி பர்சனல் லைஃப்பில் என்னங்க இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்து என்ன பண்ணுவாங்க, தேவன் உங்கள் காப்பாற்றுவார், உங்கள் கடன் எல்லாம் என்ன பண்ணிடுவார், உங்கள் வியாதிகள் எல்லாம் எடுத்துருவார், இன்னும் சீக்கிரத்தில் நீ என்ன ஆகிடுவேன், ரொம்ப ஐஸ்வர்யமாகிடுவேன், பணம் வரும், உனக்கு அது வரும், எல்லாம் வரும், ப்ரொமோஷன் வரும். அப்படி இப்படி ஜனங்கள் எமோஷ்னலே என்ன பண்ணிடுவாங்க, நடத்துகிறாரு, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு. ஜனங்கள் என்ன ஆகிடுறாங்க, அங்கே போய் நிறைய பேர் அழுதுருவாங்க. அழுது என்ன ஆகிட்டு இல்லைன்னா ஃபுல்லாக மோட்டிவேட் ஆகிடுவாங்க. மோட்டிவேட் ஆகிட்டு என்னங்க, ஜனங்கள் வந்தால் அவர் பண்ண தவறுகளை உணர்ந்து துக்கமாக போன வீட்டுக்கு ஐயோ தப்பு பண்ணேன்னுட்டு, ஆனால் இவர் என்ன ஆடுவாங்க, அந்த பாவத்தை பற்றியா என்ன பண்ணாங்க பேசாமல் அவரை என்கரேஜ் பண்ணி இன்னும் என்ன பண்ணுவாங்க, உற்சாகப்படுத்தி அனுப்பிடுவோம். ஏன்னா எமோஷ்னல் இது பிளே அந்த எமோஷன்ஸ் ஆஃப் த பீப்புள், அந்த ஜனங்களுடைய அந்த ஃபீலிங்ஸையே அட்டாக் பண்ணுறாங்க. சகோதர சகோதரி, எவ்வளோ இருக்கண்ணா ஜோஷ்வா கேலேபு போய் அவர் இல்லை தேவன் நம்மோட கூட இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், ஜெயிக்கலாம், நம்முடைய தேவன் பெரியவர் அப்படியெல்லாம் சொன்னால் அவருக்கு என்ன ஆகலை, அவருக்கு காதை கொடுக்கல பாருங்க. இன்ஃபேக்ட் தே வாண்டட் டு ஸ்டோன் தெம் அன்ட்ட. வாசிங்க 14:10. அப்பொழுது அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சபையார் எல்லோரும் சொன்னார்கள். என்னங்கோ ஜோஷ்வா கேலேப் மேலே என்ன பண்ணோம், கல்லெறி. இது அப்படிதான் இருக்குதுங்க சூழ்நிலை. இப்போ 10 பேர் வேற மாதிரி சொல்லும்போது இவர் இல்லை நம்ம போகலாம் ஜெயிக்கலாம்னா அவர் மேலே என்ன வந்துருச்சுங்க, அவருக்கு கோபம் இல்லையா? அவர் சொல்கிறது இவர் நல்லதுக்கு தான், கர்த்தர் பேரில் நம்ம என்ன பண்ணலாம், ஆனால் என்ன பண்ணல கேட்காம மெஜாரிட்டி. நாங்கள் இன்னைக்கு கூட மெஜாரிட்டி யார்தான் கேட்பாங்க, பப்ளிக் எல்லாம் யார்தான் கேட்பாங்க, மெஜாரிட்டி லீடர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் கரெக்டு, அதுதான் பாருங்கள். இவ்வளோ பெரிய டினாமினேஷன் அவர் தப்பாக இருக்குமா, இவ்வளோ பெரிய என்னங்க பாஸ்டர் அவரு தப்பாக இருக்க முடியுமா, என்ன பண்ணுவாங்க, அதுதான் மெஜாரிட்டி. அவர்களுக்கு கூட எல்லாரும் நம்புறது என்ன தெரிஞ்சிங்கன்னா அப்படியே என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, போதனை கூட பண்ணிட்டு இருப்பாங்க. சகோதர சகோதரி யோசித்து பாருங்க, உண்மையாக இது சத்தியமா, வேத வசனத்தில் இப்படி இருக்குதா, இது கரெக்டா இல்லையா, இதுக்கு ஆதாரம் என்ன என்னது, பைபிளில் ஆராய்ஞ்சி சத்தியத்தை சொன்ன அவர் கேட்பாங்களா? ஏன்னா அவருடைய ஸ்பிரிட் எப்படி இருக்குதுங்க, எமோஷ்னலி. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து ரொம்ப எமோஷ்னலாக இருக்கிறாங்க சிலர். யாருங்க கிரைஸ்தவரில் சிவாஜி நகர் ஏரியாவில் எஸ்பெஷலி திருச்சா என்ன கலர் போட்டுக்கின்னு யாரும் போட்டு வந்துக்கிறீங்களா? நான் என்கிட்ட ஒரு ஷர்ட் இருக்குது, நான் இந்த செப்டம்பர் மாதத்துக்கு மட்டும் அதை தொட மாட்டேன், என்ன போட்டுக்கின்னு என்ன நினச்சிடுவாங்க. அவருக்கு அந்த மதர் மேரி மேலே இருக்கிற என்னங்கோ அந்த ஸ்பிரிட் இந்த டைமில் தான் என்ன ஆகிடுதுங்க, ரொம்ப அந்த கூடியே இருக்கிறது. பார்த்தீங்களா, பார்த்துருப்பீங்க வீடியோஸ்ல எல்லாம். ஒரு என்னங்கோ சிவாஜி நகர் எந்த பிஸ்னஸ் ஏரியா அதே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அப்படி ஒரு கொஞ்சம் ஒரு ஸ்கொயர் இன்ச் இடம் கூட இருக்காது அங்கே, அவ்வளோ ஜனங்கள். ஆனால் நம்ம அங்கே போய் நம்ம விக்கிர ஆராதனை பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் கேட்பாங்களா? மேரி என்னங்கோ அவருடைய
ஒரு எமோஷ்னல் இது என்ன பண்ணுறாங்க இந்த கேத்தலிக்கில். ஐயோ தாயி மதர்ன்னா நம்ம எல்லாருக்கும் என்னங்கோ ரொம்ப சென்டிமெண்ட் வருது இல்லையா, அந்த சென்டிமெண்ட்டில் என்ன பண்ணுவாங்க, ஐயோ நம்முடைய கடவுளுடைய தாய் என்னவாங்க, மதர் ஆஃப் காட். ஆனால் ஜீசஸ் வந்து காட் உடைய மகன். காட் வந்து பரலோகத்தில் இருக்கு, அவருக்கு மதர் அல்ல. ஆனால் இவர் என்ன பண்ணுவாங்க, மாரி அவ்வளோ வந்து மதர் சென்டிமெண்ட் அங்கே யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப ஜனங்கள் என்ன ஆகிடுவாங்க, வேறு எது அங்கே போயிட்டு நீங்கள் எதனா சொன்னால் கல்லடிப்பாங்களா இல்லையா, கண்டிப்பாக கல்லடிச்சு தான் இல்லை கொலை என்ன பண்ணிடுவாங்க இல்லையா. இல்லை நவம்பர் 2 நாள் நம்மள ட்ரை பண்ணிக்கிறோம், நவம்பர் 2 எல்லா கல்ற திருநாள் அது அங்கே போய் உண்மையாக மறித்தவர் இருக்கிற நிலைமை என்ன, உயிர் தேடுதல் என்ன, 1000 வருஷம் என்னான்ட்டு அவருக்கு அவங்க சொன்னால் கேட்பாங்களா. அந்த எனக்கு எமோஷ்னல் ஸ்பிரிட், ஐயோ அம்மா அப்பா அவங்க பூஜை அவங்க வருவாங்க, அவருக்கு நல்ல சாப்பாடெல்லாம் எடுத்துன்னு போய் பண்ணி வைக்கணும், அந்த ஸ்பிரிட்டில் இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ண முடியாதுங்க. இன்ஃபேக்ட் உங்க 10,000 பேம்ப்ளெட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறோம் இந்த கல்பள்ளி இதெல்லாம், நாட் ஈவன் ஒன் ரெஸ்பான்ஸ். எனக்கு ஒரு க்யூரியாசிட்டிங்க, யாரும் என்ன இது அம்மாவா இது என்ன இருக்குது எங்கே இருக்குது கிளாஸு அந்த புக்லெட் அனுப்புங்க, ஒருத்தர் என்ன ரெஸ்பான்ஸே இல்லை. 10,000 ஒருத்தர் என்ன பண்ணுறது இல்லை. அந்த மாதிரி எமோஷ்னலாக என்ன பண்ணிவிடுவாங்க ஜனங்களுக்கு. அந்த ஃபீலிங் அந்த நாள் வந்துச்சுன்னா அந்த எமோஷன்ஸ் மேலே இந்த லீடர்ஸ் பண்ணதுனால ஜனங்கள் என்ன பண்ணாங்க, அதுக்கு விழுந்துட்டு அதுலேயே போயிட்டாங்க. யோசுவே கேலூப் என்ன பண்ணாங்க, கல் அடித்து கொலை பண்ணுறதுக்கும் ரெடி ஆகிட்டாங்க. ஏன்னா சகோதர சகோதரி, மெயின் ரீசன் இங்கே பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த ஹோல் திங், த மெயின் ரீசன் ஃபார் திஸ் ஆட்டிடியூட் வாஸ் அன்பிலீஃப். அவிஸ்வாசம் என்ற ஒரு இது தான் மெயின் காசுங்க. அதனால தான் இவருக்கு பயம் வந்தது என்னங்க, இவருக்கு டவுட் வந்தது, இவரு பற்றி இவருக்கே சின்னவர் என்று எண்ணதில்லை. எதனால அந்த அவிஸ்வாசம் என்றது தான். எப்ரியர் 3:17-19 இது தான் சொல்கிறாரு பாருங்க, இந்த மெயின் ஃபேக்டர். Hebrews 3:17-19. மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை ஆரோசித்தார், பாவம் செய்தவர்களை அல்லவா, அவர்களுடைய சவங்கள் வனாந்திரத்தில் விழுந்து போயிற்றே, பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார், கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா. ஆதலால் அவ்விசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். எதனால அவர் பிரவேசிக்க கூடாது போனது, அவிசுவாசத்தினால. இங்கிலீஷ்ல வாசிமா லாஸ்ட் மட்டும். So we see that they could not enter in because of unbelief. Why they could not enter in? Because of unbelief. தேவன் மேல என்ன இல்லை, நம்பிக்கை இல்லை இல்லையா. ஆக்சுவலி இந்த இஸ்ரேல் ஜனங்களை ஐகுப்துலேருந்து அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வழி நடத்தின்னு வந்தார். எவ்வளோ அற்புத அடையாளங்களை தேவன் செய்திருக்கிறாரு, அது ஒரு நினச்சிருக்கணும் இல்லையா. எவ்வளோ ஃபாரோ ஜனங்கள் என்ன பண்ண முடியாது, இவரை ரிட்டைன் பண்ண முடியல. அவர்லேருந்து அந்த 10 வியாதிகள் என்ன பண்ணாருங்க இஸ்ரேல் ஜனங்களை கொண்டு வந்தார் தேவன். அவர் ஐகுப்திற்கும் இவருக்கும் டிஃப்ரென்ஸை காட்டினார் இல்லையா. 10 வியாதிகளை தேவன் என்ன பண்ணாருங்க, அவருடைய வல்லமையை காட்டினார். ஐகுப்து தேவர்களெல்லாம் ஒன்றும் இவர் மேலே செய்ய முடியாது போச்சு. அப்போ கூட என்ன பண்ணாங்க, அந்த ரெட் சீ கிட்ட வரும்போது இல்லைங்க என்ன பண்ணாங்க, செங்கல் என்ன பண்ணாங்க. செங்கல் சொல்லும்போது இப்போல்லாம் சில காலேஜஸ் எல்லாம் எவல்யூஷன் தேவன் இல்லைன்றவர் ஒரு ப்ரொஃபஸர் சொல்லினிருந்தால. ஆக்சுவலி அந்த இஸ்ரேல் பண்ண கிராசிங் இருக்குது ரெட் சி. பை த வே இப்போ ரெட் சி திரும்பி நியூஸில் வந்துருக்குது. அந்த ரெட் சீயில் ஷிப்ஸ் போகும்போது ஹூத்திஸ் என்ன பண்ணியிருக்கிறாரு, பாம்பு பண்ணி நிற்கிறாரு. அவர் சொன்னாரா, இல்லை அது லோ டைடாக இருந்திருக்கோம், அது அவர் கிராஸ் பண்ண இடம் வந்து அங்கே எவ்வளோ தண்ணி கம்மினா ஒன்லி 6 இன்ச்சஸ் தண்ணி தான் இருந்திருந்தது. அதனால மோசம் என்ன பண்ணிட்டாரு. அப்போ பின்னால் இருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு ப்ரைஸ் காட் ஹல்லேலூயான்னா, என்ன ப்ரைஸ் காடான்ற. ஆனால் 6 இன்ச்சு தண்ணியில் ஐகுப்து சேனைகளை குதிரைகளை ரதங்களெல்லாம் நாசம் பண்ணிட்டார் தேவன்ட்டு. பார்த்தீங்களா என்னெல்லாம் சொல்கிறாங்க பாருங்க. ஆனால் இப்போ நமக்கு தெரியல, நம்ம பார்க்கல. ஆனால் அந்த காலத்தில் அவர் நடந்து வந்தார் இல்லையா. எவ்வளோ பெரிய அதிசயமான விஷயம் இது. அதுவும் சீனாய் மலையில் என்ன பண்ணாருங்க, மகிமை எழுந்து வரும்போது அந்த மேகங்களை பார்த்து இவர் என்ன பண்ணார், தேவனுடைய வல்லமை பார்த்தாரு. அவளை பார்த்து கூட இவர் அவிஸ்வாசியாக இருக்க முடியுமா, பயப்பட முடியுமா? அதுதாங்க அவருடைய நேச்சர் பாருங்க. அவ்வளோ பார்த்து கொண்டு வந்து இது 40 வருஷம் அப்புறம் இல்லை, அது அப்புறம் நெக்ஸ்ட் டைம் வந்தது. 40 வருஷத்துக்கு முன்னாலே இட் ஓன்லி மேட்டர் ஆஃப் 1 இயர் மேக்ஸிமம் எங்கே வர்றதுக்கு, இதெல்லாம் ஆகிட்டு வர்றதுக்கு இல்லைங்களா. அப்போ அவ்வளோ சீக்கிரம் மறந்துட்டாருங்க. சகோதர சகோதரர் ஒரு பிரச்சனை வரும்போது தேவன் செய்தா
கோடிக்கணக்கான நன்மைகள் என்ன பண்ணிடுறோம் மறந்துட்டு இதையே வச்சுக்கின்னு ஐயோ தேவன் இருக்கிறாரா, தேவன் நம்மளை அன்பு கூடுறாரா, தேவன் கை விட்டுட்டாரா, என்ன பண்ணுறோம் நெகட்டிவா. எவ்வளோ கிருபை காட்டிருக்கிறாரு, எவ்வளோ கணக்கு இல்லாமல் என்ன பண்ண. அதனால சொல்கிறது கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ் அண்ட் யுவர் டவுட் அண்ட் ஃபியர். என்ன ஆயிடுதுங்க இந்த தொந்தரவு என்னென்ன தொந்தரவு வரும்போது உபதிரவம் வரும்போது நீ பிளெஸிங்ஸ் என்ன பண்ணு, டோன்ட் கவுண்ட் த ப்ராப்ளம்ஸ், கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ். அப்போ இது ஒன்றுமே இல்லை ஆனால் உங்களுக்கே தெரியும். சகோதரி இவ்வளோ நல்லது செய்ததுக்கப்புறம் நம்ம அவிசுவாசிகளாக இருக்கக்கூடாதுன்றதை நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஏன்னா தேவன் நம்மோட கூட இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், ஜெயிப்போம் தானே. இதே ஜனங்கள் 40 வருஷம் சுற்றுட்டு அப்புறம் வராங்களே, அப்புறம் வந்து என்டர் ஆகுறாங்களே. ஃபஸ்ட்டு வாரில் அந்த மூப்பர்களை சொல்கிறாருங்க 40 வருஷம் ஆகிருக்காங்க. அந்த யுத்தத்தில் எந்த மாதிரி தேவன் ஜெயம் கொடுக்குறாருன்னா, இஸ்ராயலில் ஒரு ஆளும் சத்து போகிறது இல்லை. நாட் எ சிங்கிள் சோல்ஜர் தே வில் லூஸ் இந்த வார். யோசிச்சு பண்ணுங்க. அதான் எண்ணகமா 31, 48, 49, நம்பர்ஸ் 31, 48 to 49. பின்பு 1000 பேருக்கு தலைவரும் 100 பேருக்கு தலைவருமான சேனாதிபதிகள் மோசேயினிடத்தில் வந்து, உமது ஊழியக்காரராகிய நாங்கள் எங்கள் கையின் கீழிருக்கிற யுத்த மனிதரை தொகை பார்த்தோம், அவர்களுக்குள்ளே ஒரு ஆளும் குறையவில்லை. யுத்த மாணவர்களை ஒரு ஆளும் என்ன மாதிரி விக்டரிங்க தேவன் கொடுக்க முடிய பாருங்க. அவ்வளோ பெரிய யுத்தங்கள், எவ்வளோ ஜனங்கள் சத்துருக்கிறாரு, இவர் சைடில் ஒருத்தர் என்னாவல அந்த மாதிரி தேவன் விக்டரியை கொடுக்குறாரு இல்லையா சகோதரர். அப்படிப்பட்ட தேவனை இவர் அவிசுவாசி யாரில் என்னங்க நம்ப முடியாமல் எல்லாமே எழுந்து கொண்டார். அதனால இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது நம்ம என்ன பண்ணுங்க, நம்ம எந்த சூழ்நிலை தேவன் நம்மோட கூட இருக்கிற அவரை நம்ம என்ன பண்ணலாம், அவரை கூப்பிட்டும்போது நமக்கு என்ன பண்ணுவார், உதவி செய்கிறாருன்ற நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அதான் ரோமர் 8:31 நம்ம வாசிக்கலாம். ரோமன்ஸ் 8:31. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தேவன் நம் பட்சத்தில் இருந்தா நமக்கு விரோதமா இருக்கிறவரு. If God is for us, who can be against us? தேவன் நம் கூட இருந்தா யார் நம்ம முன்னால நிக்க முடியும்? டைம் அண்ட் அகைன் we are experiencing that இல்லையா. தேவன் நம் கூட இருந்தா எவ்வளோ பேர் நமக்கு விரோதமா இருந்தாலும், எவ்வளோ சத்துருகள் இருந்தாலும் இல்லையா. அந்த ஒரு நம்பிக்கையில் இவ்வளோ வருஷம் நம்ம இங்கே நடத்தின்னு வரோம் இல்லையா. நமக்கு அந்த பெரிய சப்போர்ட்டும் இல்லை. சுற்று என்ன இருக்கிறாருங்க, அவிசுவாசிகள் இருக்கிறாரு இல்லையா. இந்த மாதிரி கவர்மெண்ட் பவரில் வந்தாலும் நமக்கு என்ன இல்லை, ஒரு பயம் இல்லை. ஏன்னா தேவன் நம்மோட கூட நமக்கு விரோதமாக இருக்கிறவர் யார்? ஒன் மேன் ஆர்மி. இஃப் யூ ஆர் ஒன் பர்சன் வித் காட், தட்ஸ் எனஃப் இல்லையா. அதனால அது பார்க்கணும். 37 அதுலையே இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. இது எல்லா விஷயத்துலயும் நம்ம அன்பு கூறுறதுனால முற்று ஜெயம் கொள்ளுகிறவர்களாய். முற்று ஜெயம் இங்கிலீஷ்ல In all these things we are more than conquerors. In all these things we are more than conquerors. என்னங்க ஜெய கொள்றவர், கான்கர் பண்ற அவரை விட என்னங்க மேலானவர் என்று சொல்லியிருக்கிறாரு. சங்கீதம் 20:7 Psalms chapter 20 verse 7. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம் இல்லையா. சிலர் ரதங்கள் குறித்து குதிரைகள் குறித்து என்ன பண்றாருங்க, மேன்மை பாராட்டி. ஆனா நம்மளோ தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுறோம். இந்த ஸ்பிரிட் தான் ஃபைனலி யாருக்கு வரணுங்க, இஸ்ராயலில் ஜனங்களுக்கு திரும்பி வரணும். இந்த ஃபைனல் ஆரம்பிக்கிறது வார்க்கு எல்லாம் ரெடியாகின்னு வருது. இப்போ வரைக்கும் அவருக்கு என்னங்க அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுறாரு, நம்மக்கிட்ட இந்த மிசைல் இருக்குது, அந்த ட்ரோன்ஸ் இருக்குது என்னங்கோ அது இதுன்னு நினச்சின்னு இருக்கிறாரு. ஆனால் லாஸ்ட்டில் உலகமே அவர் மேல் வரும்போது கைவிடப்படும் போது அவருக்கு என்னத்தான் வரணும், ஜனங்கள் டேங்க்ஸ் இருக்குது, நம்மக்கிட்ட ஏர்கிராஃப்ட்ஸ் இருக்குது, நம்மக்கிட்ட சப்மரைன்ஸ் இருக்குது, நியூக்ளியர் பாம்ஸ் இருக்குதுன்னும் போது நம்ம கூட யார் இருக்கிறாரு, தேவன் ஒருத்தர் இருக்கிறார் போதும். அந்த ஒரு மைண்ட் யாருக்கு வரும், இஸ்ரேலுக்கு வரும். அந்த ஆவியை தேவன் கொடுப்பார் இல்லையா. அதே மாதிரி நாம் சகோதரி யோசிக்க வேண்டும். அப்புறம் 6வது விஷயம், இவரில் இருந்தது என்ன கேரக்டர்னா ஒரு ரெபல்லியஸ் கேரக்டர். என்னங்கோ தேவன் அவருக்கு நன்மை செய்து வழி நடத்தின்னு வந்தால் தேவனுக்கே விரோதமாக என்ன பண்ணுறாருங்க, திரும்பி எழும்புறது. அதுக்கு தான் ரெபல்லியன்ன்றாங்க. தமிழில் என்ன சொல்கிறீங்க,
எழும்புறது, தேவனுக்கு விரோதமாக எழும்புறது. வாசிங்க 14:2 வாசிங்க. என்னாகும் 14:2. இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். விரோதமாக மோசேக்கும் ஆரோனுக்காக விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லோரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். ஏனுங்க, எகிப்துல செத்தாலும் நல்லதா இருக்கும், வனாந்தரத்துல செத்தாலும் நல்லா. எப்படி பேசுறாரு பாருங்க இல்லையா? அப்புறம் நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கும் எங்கள் பெண்ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? நாங்கள் கர்த்தர் மேலே என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ ராங்க பேசுறது. கர்த்தர் நம்மளை நாசம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கிறாரு? இந்த மாதிரி ஜனம் பாருங்களா, இவ்வளோ நல்ல செய்துன்னு அவருக்கு எவ்வளோ நல்லா காப்பாற்றி வழி நடத்து, அவ்வளோ நல்லா மோசையை கொடுத்தவர் வந்து நின்றா. இது உலக ஜனங்களே அவர் சொந்த ஜனமாக எடுத்து அவர் என்ன நம்மளை கொலை பண்ண நாசம் பண்ணுறதுக்கு அந்த ஸ்பிரிட் பாருங்க, அது நமக்குள்ளே வரக்கூடாதுங்க. தேவன் நம்மளை அழைச்சிருக்கிற அழைப்பு எப்படிப்பட்டது, நம்ம எப்படிப்பட்ட தேவனுடைய ஜனமாக இருக்கிறோன்றது, ஹூ வி ஆர்ன்றது சகோதரர் பிரான்சிஸ் பேசினாரு. ஹூ வி ஆர்ன்றது நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம யார் கர்த்தருக்குள்ளன்றதை மறந்து போகக்கூடாது. எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறாரு நம்ம மேலே தேவனு. அவர் அந்த அன்பை டவுட் பண்ண எப்படி இருக்குங்க? யாரும் உங்க ரொம்ப அன்பு கூறுறாரு, அவர் அன்பே இல்லை, அன்பு கூறல, அவரை என்ன நாசம் பண்ணுறதுக்கு பண்ணுறாருன்னு பார்த்தா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட வார்த்தைகளை இங்கே சொல்றதாக வாசிக்கிறோம். அப்புறம் எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். என்னங்கோ, இது எகிப்துக்கு திரும்பி போறோமே நம்மளது உத்தமம். அப்படி என்ன பண்றாருங்க? நெக்ஸ்ட் பின்பு அவர்கள், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று. என்னங்கோ, இன்னொரு தலைவனை ஏற்படுத்தி அவன் மூலமாக ஏன் போயிடலாம்? எந்த மாதிரி டிசெப்ஷன் பாருங்க சாத்தான் கொண்டு வருது இல்லையா? திரும்ப எகிப்துக்கு போகிறாங்க. அங்கே எந்த மாதிரி வாழ்க்கையில் இருந்தார், அடிமைகளாக இருந்தார் இல்லையா? எவ்வளோ கஷ்டப்பட்டு அழுது கொண்டிருந்தா. அதனால தான் தேவன் கேட்டு என்ன பண்ணார், அவரை ஒண்டர்ஃபுல்லாக அவர் வழிநடத்து வாக்குத்தத்த தேசம் முன்னால் வச்சுருந்தா இவர் எங்கே போகலான்னு நிற்கிறாரு. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், யூ அண்ட் ஐ கேன் பி டூயிங் த சேம் திங். நம்மளை அப்படியே பண்ணிக்கலாம். உலகத்தில் இந்த பிரிஞ்சு எடுத்து பாவத்தெல்லாம் கழுவி நம்மளை கொண்டு வந்து வனாந்திரம் என்னங்கோ வாக்குத்தத்த தேசத்துக்கு பரமா கானானுக்கு கொண்டு போகிற டைமில் அந்த பார்டர்கிட்ட வந்து நம்ம திரும்ப என்ன பண்ணிடலாம், பின்ன பார்க்கலாம். இந்த உலகத்தை நேசித்து இந்த உலகத்தை ஆசைப்பட்டு திரும்பி எங்கே போகிற மாதிரி எந்த காரியங்களுக்கு நம்ம விட்டு வந்த பாவங்களுக்கு திரும்பி போகிறா இந்த கண்டிப்பாக நம்ம கூட இஸ்ராயல் ஜனங்கள் போலியே ஆயின்னு இருக்கிறோம் இல்லையா? நம்ம விட்டு வந்தோம், அதை விட்டு நம்ம எங்கே போகணும்? we are almost on the verge of our inheriting the blessing இல்லையா? எங்கே வந்துட்டோம்? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பார்டருக்கு வந்துட்டோங்க. இப்போ போய் நம்ம விசுவாசம் இல்லாமல் பயப்பட்டு இந்த மாதிரி நம்ம திரும்பி வாபஸ் போகிறான்னா எந்த மாதிரி ஒரு நிலைமை ஆகிடும். சகோதர சகோதரி யோசிங்கோ. அப்போ தான் தேவனுக்கு என்ன ஆகிட்டுங்கோ, ரொம்ப கோபம் வந்து அவருக்கு ரொம்ப சிவியராக என்ன பண்ணுறாங்க, பனிஷ்மெண்ட் பண்ணுறாரு. அதுதான் காட்ஸ் பனிஷ்மெண்ட்டு. என்ன சொல்கிற 14ஆம் அதிகாரம் 26லேருந்து 35 வரைக்கும் வாசிச்சுவாங்க ஃபாஸ்ட்டாக. 14:26. பின்னும் கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரை எதுவரைக்கும் பொறுப்பேன்? இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதை கேட்டேன். நீ அவர்களுடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். நீங்க சொல்லுகிற மாதிரியே நான் என்ன பண்ணிடுவேன். நீங்க என்ன சொன்னீங்க, வனாந்திரத்துல சத்தா நிலைமைன்னு சொன்னீங்களே, அதே வந்துடுது பாருங்க. நாளை நம்ம முறுக்கும் போது கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா? நம்ம என்ன பேசுகிறோமோ அதை வச்சு தேவன் என்ன பண்ணிடுவாங்க, அந்த தண்டனையை கூட கொண்டு வந்துடலாம். அப்புறம் இந்த வனாந்திரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும். உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறவர்களுமாகிய அனைவரின் பிரேதங்களும் விழும். ஏனுங்க, ஜனங்கள் எல்லா ஜனங்கள் 20 வயசுக்கு மேலே என்ன எல்லாம் என்ன ஆயிடுவாங்க, விழுந்து வனாந்தரத்தில் சத்து போயிடுவேங்கோ அனதேவன் சொல்லிட்டார் பாருங்க. அப்புறம்
எப்புன்னேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. யாரை விட்டா? யோசுவா காலேப் 2 பேர் விட்டா. 20 வருஷத்துக்கு மேலே இருக்கிறவர் எல்லாம் என்ன ஆயிடுதுங்க? அப்படியாச்சுங்க. வாபஸ் வனத்துக்கு போய் 40 வருஷம் அவர் அங்கே எல்லாம் சாகிற வரைக்கும் அங்கே தேவன் அவரை ஒருத்தரும் என்ன ஆகல. 40 வருஷத்துக்கு மேலே வாழல பாருங்க. தேவன் எல்லாம் ஜீவ மரணம் அவர் கையில் தான் இருக்குதுங்க. இல்லையா? நம்ம நினைக்கிறோம் எவ்வளோ வருஷம் ஆனால் இருக்கிறோன்னு. இல்லை, இட்ஸ் நாட் நம்ம ஹவு ஸ்ட்ராங் அவர் ஹார்ட் இஸ் ஆர் அவர் கிட்னிஸ் ஆர் ஃபங்க்ஷனிங் ஆர் குட் ஹெல்த் வி ஹாவ். இல்லையா? நமக்கு இருக்கிற எனக்கு பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு நல்லா இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? 40 வருஷத்துக்குள்ள அவர் எப்படிப்பட்ட ஆரோக்கியத்தில் இருந்தாலும் எப்படிப்பட்ட என்ன ஆயிட்டா? ஃபினிஷ் ஆயிட்டா. யார் மட்டும்? யோசுவா. அப்போ இவருக்கு எவ்வளோ 80 வருஷம் ஆயிருக்கலாம். ஏன்னா 40 அப்போவே அவர் 20 மேலே இருந்தார். ஆனால் இவரை சீனியர் சிட்டிசன்ஸ் ஆகிட்டுக்கிறாரு. மிச்சவர் எல்லாம் ஆயிட்டாங்க வனாந்திரத்தில். சத்து 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 சத்து. அவருடைய பிள்ளைகள் தான் என்னன்னாரு ஜனங்கள். அந்த 40 இயர்ஸ் வாழ்ந்தார். அந்த சின்ன 20க்கு கீழே இருக்கிற அவர் தான் என்னவே போனது கானானுக்கு. ஆனால் 2 பேர் மட்டும் அந்த ஒரிஜினல் அந்த ஜென்ரேஷனில் 2 பேர் மட்டும் தான் என்ன பண்ணாருங்க. இதில் எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங் லெசன்ஸ் இல்லையா நமக்கு? எவ்வளோ பேர் விட்டாங்க ஐகுப்து எங்கே போகிறேன்ட்டு. ஆனால் எவ்வளோ பேர் அந்த வனாந்திரத்தில் என்ன ஆயிட்டாங்க? இந்த உலகமே இந்த வனாந்திரம் பாருங்க. இந்த இவருடைய அவிசுவாசத்தினால அந்த 10 அந்த நாயகர்னால அந்த ஜனங்களே என்னங்க அவிசுவாசிகள் ஆனதுனால யோசுவா கேலேப் அவர் கூட என்ன சுற்றின மாதிரி ஆயிடுச்சு. அவருக்கு டிலே ஆயிடுச்சு. அந்த ஜென்ரேஷனோட மக்கள் எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சுங்க? டிலே ஆயிடுச்சு. பட் வாட் எவர் இட் இஸ் காட்ஸ் வில் ஆகணும். அப்படி என்ன பண்ணாருங்க. அப்புறம் அந்த ஃப்ரெஷ் அந்த ஜென்ரேஷனை இந்த 2 பேர் என்னங்க அப்படியே நமக்கும் என்னங்க இந்த டிலே ஆகுதே வருது. இந்த 40 இயர்ஸ்ன்றது நம்ம லைஃப் டைம்னு எடுத்துக்கலாம் இல்லையா? இந்த லைஃப் டைமில் இந்த வனாந்திரம்னா இந்த உலகமே வனாந்திரம். இங்கே சைத்தான் இருக்கிறான், இங்கே பாம்புகள் இருக்குது, என்னங்க எல்லாம் சுற்றி என்ன இருக்கிற அவிசுவாசிகள் மதத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் இருக்கிறோம். நமக்கும் அவருக்கும் என்னங்கோ 12ல் 10 என்னங்கோ 10 out of 12 என்ன இருக்கிறாங்க அவிசுவாசிகளை விரோதமாக இருக்கிறார். ஆனாலும் நம்ம அவர் நடுவில் தேவன் நம்மளை என்ன பண்ணுறாருக்கோ ஆயத்தம் பண்ணி நடத்தின வைக்கிறோம். ஃபைனலி ஒன் டே வரும்போது என்ன பண்ணுறாருக்கோ நம்முடைய தேசத்தையே கொண்டு போகிறோம். ஸோ 40 வருஷத்துல எல்லாம் என்ன ஆகிட்டாங்க சத்துட்டாரு. ஆனால் அந்த 10 பேர் வேவுக்கார இருக்கிறாங்களே ஈவில் ரிப்போர்ட் அவர் 40 வருஷம் கூட இருக்குல்ல. அவர் இன்ஸ்டண்ட்டாக சத்துடுறாங்க. அப்போவே வாசிங்கோ 37 14 37. சபையார் எல்லோரும் அவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கும்படி அந்த துர்செய்தியை சொன்னவர்களாகிய அந்த மனிதர் கர்த்தருடைய சந்நிதியில் வாதையினால் செத்தார்கள். வாதையினாலே இம்மிடியேட்டா செத்துறாங்க. அதனால தான் பைபிள்ல ஏமாந்து போறவரை பார்க்கல, ஏமாந்துக்கிறவருக்கு பெரிய கடினமான சிக்ஷை. அதனால நிறைய பேர் என்ன ஆவாதீங்க போதகர் ஆவாதீங்க. ஏன்னா போதகர்களுக்கு என்ன இருக்குது கடினமான தீர்ப்பு இல்லையா? அதனால தான் சொல்லியிருக்கிறது. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை தவறாக இது பண்ணி நம்ம அவர் ஜனங்களுக்கு தவறாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண நமக்கு தீர்ப்பு என்ன இருக்கும் ரொம்ப சிவியராக இருக்கும். அவர் அங்கே போயிட்டா இருக்கும். 10 பேர் ஒருத்தர் என்ன ஆகல இல்லையா? அவரை நம்பினவரை அப்புறம் 40 வருஷத்தில் என்ன பண்ண நிதானமாக ஒருத்தர் போயிட்டாரு இல்லைங்களா? ஃபைனலி இந்த ஆட்டிடியூட் ஆஃப் த குட் ஸ்பைஸ் யாருங்க ஜோஷுவா கேலேப். அது ஒரு 2 விஷயம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு என்ன இருந்ததுங்க? கான்ஃபிடென்ஸ் ஃபஸ்ட்டு. எனக்கு அவருக்கு பயம் இருந்தது. இவருக்கு என்ன இருந்ததுங்க? என்னங்க தன்னம்பிக்கை, ஒரு கான்ஃபிடென்ஸ். தேவனுக்குள்ளே அவருக்கு ஒரு நம்பிக்கை. என்ன சொன்னார் அவர் 9ஆம் வசனம் அப்போ படிச்சிங்களே 14:9 ஜோஷுவா என்ன சொன்னார்? ஜோஷுவா கேலேப் கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் களங்கம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். கர்த்தர் நம்மோட இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட அவரை பயந்து இருக்கும்போது கர்த்தர் நம்மோட இருக்கிறார். கான்ஃபிடென்ஸ், அந்த கான்ஃபிடென்ஸ் நமக்கு இருக்குதா சகோதரி? இன்னும் வரப்போகிற சூழ்நிலை எப்படி ஆக போதும்? இப்போது எவ்வளோ டேஞ்சர் ஆகிக்குது. நம்ம எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அங்கே காசாலே நடக்குது யுத்தம்னு நம்ம கேஸ் என்னங்க சேஃபாக இருக்கிறோம்னு நினச்சி நிற்கிறோம். ஆனால் அதே சுச்சுவேஷன் நெக்ஸ்ட் என்ன ஆகுதுங்கோ உலகத்து? இப்போ என்னங்க இல்லை ப்ரைஸஸ் எப்படி ஆயிடுச்சுங்கோ இல்லையா? ரொம்ப ப்ரைஸஸ் என்னங்கோ 100 ரூபா என்னங்க. அது என்னங்க கேபேஜ் வந்து ஒரு எல்லாம் 1/4 கிலோ எதுங்க, கேரட்டு
அது என்னமோ வாங்கினேன், இவன் 100ரூபான்றாரு. இல்லைங்களா? நம்ம எவ்வளோ கம்மிக்கு வாங்கின நமக்கு பழக்கம் இருக்குது அந்த காலத்தில். என்ன பண்ணாலும் 100 ரூபா, அந்த அந்த வெஜிடபிள்ஸ்க்கே 100ரூபா. என்ன பார்த்தாலும் என்ன இருக்குதுங்க ப்ரைஸஸ். அப்போ கூட வேலைகள் எப்படி இருக்குதுங்க, எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் பண்ணி தான் ஆகணும். அந்த ஐகுப்தில் வேலை பண்ணியிருந்தாரு ஸ்லேவரி, அதை விட மோசமாக இருக்குது இங்கே கார்பரேட் ஆஃபீஸ்களில். பணம் கொடுத்துட்டு வரான எவ்வளோ வேலைன்னா அவ்வளோ வேலை, டைமிங்ஸ் இல்லை, இது ஒர்க் எத்திக்ஸ் இல்லை. ஆனாலும் ஜனங்களுக்கு பயம், ஏன் விட்டா என்னடா வேறு வேலை கிடைக்காது இன்னைக்கு. அப்படி இருக்குது ஒரு சூழ்நிலை இல்லையா? அந்த மாதிரி இன்னும் போக போக என்ன ஆகுதுங்க, கம்பெனிஸ் க்ளோஸ் ஆகுது. இன்னும் வார் ஸ்ப்ரெட் ஆகின்னு போச்சுன்னா இந்தியாவுக்கு என்ன ஆகுதுங்க, வார் வருது. இந்த மாதிரி பயங்கரமான சுச்சுவேஷன் வரப்போகுது. அப்போ ஒரு கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறாருன்றது மட்டும் நம்ம கூட இருக்கணும். அப்புறம் ரெண்டாவது, தி ஹேட் கரேஜ். கரேஜ்னா தைரியம் இல்லையா? அதை 14:6-8. தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். எனக்கு தேவன் நமக்கு கொடுப்பார். அப்புறம் அங்கே இருக்கிற ஜெயண்ட்ஸ் இருந்தாருன்னு சொன்னார். ராட்சசர் இருந்தார். அவரு ஆக்சுவலாக அவருடைய என்னங்க பர்சனாலிட்டி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துக்கும். இல்லை இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கிறோமே, இப்போ நம்ம என்னங்க நம்மளோட ஆவரேஜ் எவ்வளோங்க ஹைட்டு? ஜென்ஸுக்கு 5.4 நினைக்கிறேன், அவ்வளோதான் இல்லைங்களா? அங்கே ஆவரேஜாக 6 ஃபீட்டு. சில அமெரிக்காவில், சில நியூ ஃபவுண்ட்லேண்டு, சில ஏரியாஸ்லாம் 6 அடி இல்லைங்களா? நாங்கள் ஒரு நாள் யாரோ ஃபாரினர் ஒரு கல்யாணத்துக்கு உட்காந்து போய் விஷ் பண்ணலான்னு அவர் ஏஞ்சிக்கினார். அப்போ இப்படி பார்த்தா எனக்கு காலையில் ஆச்சுங்க, பேலன்ஸாக போயிடுச்சு காலையில். இப்படி பார்க்குறேன். அந்த மாதிரி இருந்துக்கலாம் ஜனங்கள் இல்லையா? சிலர் ரொம்ப என்னங்கோ நம்ம அதான் இந்தியாவில் பேசாமல் இருந்துட்டு பெட்டரான்னு நினைக்கிறேன். நம்ம ஆவரேஜில் நம்ம இருக்கிறோம் அந்த மாதிரி. அதனால ஒலிம்பிக்ஸில் எவ்வளோ கோல்டு எவ்வளோ இது வந்துச்சுங்க. ஏன்னா கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஏன்னா அவருடைய இது அப்படி இருக்கோ. எனவே அது எல்லாம் வேறு ஃபேக்டர்ஸ் கூட இருக்குது. பைதவே சகோதர என்ன சொல்ல வரேன்னா, அப்படிப்பட்ட இருந்தாலும் இவருக்குள்ளே இருந்த அந்த கரேஜ், மனோதைரியம் எப்படி இருந்துச்சுன்னா, அந்த விசுவாசம் எப்படி இருந்துச்சுன்னா, அவர் ஜெயின்ஸே நான் நான் ஃபேஸ் பண்ணுறேன் அன்ட்டு. அதை காலேப் எஸ்பெஷலி என்ன சொல்கிறாருங்க, அந்த ஒரு பிளேஸில் நீங்கள் எந்த இடம் கான்கர் பண்ண 40 வருஷத்துக்கு அப்புறம் எந்த இடம் நீங்கள் ஃபைட் பண்ணிங்கன்னு காலேப் என்ன கேட்குறாருங்க. அப்போ இவருக்கு 80 இயர்ஸ்க்கு அபவ். ஆனால் என்ன சொல்கிறாருங்க, அந்த ராட்சசர் இருக்கிறாருன்னு சொல்கிறாங்களே, அந்த இடத்த எனக்கு கொடுங்க, நான் அந்த பேட்டில் அந்த யுத்தம் நான் பண்ணுறேன்றாரு இல்லையா? வாசிங்க ஜோசுவா 14:12. இப்போ 40 இயர்ஸ் ஃபார்வர்டு வந்துருங்க. ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலைநாட்டை எனக்கு தாரும், அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றார். அந்த நாளே கொடுங்க. அண்ணா கன்றாங்களே, அண்ணா பெரிய இது அவர் ஸ்ட்ரக்சர், அதை கொடுங்க. நான் என்ன பண்ணுறேன், இருக்கு அப்போ 85 வருஷம் இருக்குது. 81 எங்கள் அம்மா வயசு இருக்கும். அந்த வயசில் என்ன பண்ணுறாரு, நான் ஜெயின்ஸ் என்ன பண்ணுறேன். ஆனால் இவரெல்லாம் தாவீது மாதிரி இவர் விசுவாசம் இருக்கிறவர் இல்லையா? அப்படியே பண்ணுறாரு. எல்லோரும் போய் என்ன பண்ணுறாருங்க ஜெயின்ஸ் எல்லாம் அவரே பண்ணுற. அப்படியே சகோதர சகோதரி நாமும் என்ன பண்ணோம், நம்முடைய வாழ்க்கையில் ஜெயின்ஸை ஃபேஸ் பண்ணுறோம். ஜெயின்ஸ்னா ராட்சசகர் என்னங்கோ, அது ஒரு வியாதியாக வரலாம், இல்லை ஒரு ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்ஸாக வரலாம் இல்லையா? அது ஃபேமிலி ப்ராப்ளம்ஸாக வரலாம், இல்லை நம்முடைய சோதனைகள் நமக்கு அப்படி இருக்கலாம் இல்லையா? ஆஃபீஸ் ப்ராப்ளம் இருக்கலாம். நிறைய அந்த மாதிரி நமக்கு முன்பே எப்படி வருதுங்கோ, ராட்சசருக்கு மாதிரி வந்தாலும் நம்ம விசுவாசத்தில் இதெல்லாம் என்ன பண்ணுறோம், நம்ம ஜெயிக்கணும். சகோதர சகோதரி கம்ப்ளைண்ட் பண்ணி எக்ஸ்கியூஸ் கொடுத்துனே இருந்தால் பிரயோஜனம் இல்லை. நம்ம என்ன பண்ணோம், நமக்கு கர்த்தருக்குள்ள என்ன பண்ணோம். அதான் ஜோசுவாக்கு சொல்கிறாரு 1:9. ஜோசுவா 1:9 ஜோசுவாக்கு தேவன் என்ன சொல்கிறாரு, நான் உனக்கு கட்டளை இடவில்லை, பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். ஹல்லேலூயா. எவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாரு. வாசிமா திரும்பி, நான் உனக்கு கட்டளை இடவில்லையா, பலம் கொண்டு திடமனதாயிரு. பலம் கொண்டு
திருட மனது உள்ளவனார். இங்கிலீஷ்ல என்ன வந்துச்சுமா? Be strong and of a good courage. பி ஸ்ட்ராங் அண்ட் ஆஃப் எ குட் கரேஜ். அப்புறம் தமிழ்ல பலங்கொண்டு திடமனதாயிரு, ம். திகையாதே, ம். கலங்காதே. என்னங்க? திகையாது கலங்காதனா? Be not be afraid, neither be thou dismayed. எனக்கு டிஸ்மேட் ஆகாது, என்ன ஆகாது? டிப்ரெஸ் ஆகாது, என்ன ஆகுது? கலங்காது, திகையாது. அப்புறம் நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். நீ போகும் இடமெல்லாம் உன்னோட, எந்த இடப்போ எந்த அங்கே ராட்சசர் இருக்கட்டும், நான் உன் கூட இருக்கிறேன். அந்த மாதிரி தேவன் நம்மோட கொடுக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு எதிர்ப்பு சோதனை வந்தாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது, திகைக்கூடாது. திருட மனதுள்ளவராக இருந்து நம்ம ஃபேஸ் பண்ணணும். சகோதரா சகோதரி, உண்மையாக பார்த்தீங்களா, நான் அநேகருடைய பாடுகள் பார்த்தா நம்முடைய பாடு ஒன்றுமே இல்லை இல்லையா? தேவன் நம்மளுக்கு காப்பாற்றவே வர்றாரு. இந்த உலகத்தில் தேவன் இல்லாதவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு. அவர் என்ன பண்ணாலும் தேவன் இல்லாத தான் என்ன பண்ணணும்? ஃபேஸ் பண்ணணும். ஆனால் நமக்கு கர்த்தர் கூட இருக்கிறார். ஆனாலும் நம்முடைய சீர்திருப்புக்காக அப்பப்போ கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க? கஷ்டங்கள் துன்பமாக அனுமதிக்கிறார். நமக்கும் தேவை அது. அதனால தான் நம்ம என்ன ஆகணும்? விசுவாசத்தில் பலப்படணும். ஆனால் அப்போ நம்ம என்ன ஆகக்கூடாதுங்க இல்லையா? ஜனங்களை பார்த்தா எப்படி எல்லாம் நடந்துன்னு இருக்குது சகோதர சகோதரி. அப்புறம் அவருடைய பாசிட்டிவ் ஆப்டிமிஸ்டிக் ஸ்பிரிட், அவர் எப்படி இருந்தாருங்க? பாசிட்டிவாக இருந்தார். ஏன்னாங்க இவர் எப்படி இருந்தார்? 10 பெசிமிஸ்டிக்காக இருந்தார். பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூடுன்றது எல்லாம் நிறைய பேருங்க, அது ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. எல்லாவற்றிலையும் ஒரு பாசிட்டிவாக நம்ம பார்க்குற மாதிரி இருக்கணும். அதான் இங்கே பார்க்கணும். 13:30 ஏனாகமம்ல சொல்கிறார். 13:30 ஏனாகமம். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். எனக்கு நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். எளிதானே என்னங்க? ஈஸியாக என்ன பண்ணலாம்? இவ்வளோ கான்ஃபிடென்ஸ் பாருங்க கருத்து. நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம்? ஏன்னா இவர் ஞாபகம் இருக்குது, ஐகுப்து சேனையே ஒன்றும் பண்ண முடியல இல்லையா? அந்த செக்கடல ஒன்றும் நம்மளை பண்ண முடியல. அவ்வளோ பலமான தேவன் நம்மோட கொடுக்குறாரு. ஜனங்கள் ஒன்றுமே இல்லை, நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம் பாருங்களா? அந்த மாதிரி பாசிட்டிவ் ஆட்டிடியூட் நமக்குள்ளே இருக்கணும். அப்புறம் என்னென்னா, இந்த 2 பேர் பாருங்க, அந்த சிச்சுவேஷனில் ஃபஸ்ட் டைம் வரும்போது இந்த வேவுக்கார் 10 பேரெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது அவர் ஒன்றுமே பண்ண முடியல. ஜனங்களை கன்வின்ஸ் பண்ண முடியல. அவர் சொல்ல பேச வாய் திறந்தாலும் என்ன பண்ணுற? கல்லடிக்கிறதுக்கு வராங்க. மோசே ஆரோன்னு பூமி மேலே விழுந்துட்டாருங்க. என்னங்கோ மூஞ்சி பூமிக்கு போட்டு விழுந்துட்டாரு, என்ன பண்ணுறதுன்ட்டு அந்த மாதிரி சிச்சுவேஷனு. ஆனால் 40 வருஷம் போனார். இவர் பொறுமையாக இருந்தார். 40 வருஷம் பார்த்துனே வந்தார். அப்புறம் 40 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீடர்ஸாக ஜோஷுவா தான் மோசேக்கு சக்ஸஸராக என்ன பண்ணுறாருங்க? ஜனங்களையே எதுக்குள்ளே பிரவேசிக்கிறாரு. எல்லா யுத்தத்தில் அவர் நடத்துகிறதே யாருங்க? ஜோஷுவா இல்லையா? அவரோட காலேப் அப்போ அவருக்கு ரொம்ப வயசாயிருந்துச்சு. ஆனால் அவரு கூட என்ன பண்ணுறாங்க? அந்த சில தேசங்களே எடுத்து ஒரு இன்னைக்கு வரைக்கும் அவர் நமக்கு ஒரு குட் எக்ஸாம்பிளாக இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஜோஷுவா மாதிரி கேலேப் மாதிரி நம்ம இருக்கணுன்றதுக்காக. அதனால் சகோதர சகோதரி, நாம் என்ன பண்ணோம்? இவரில் பார்த்துக்கின்னு நம்ம கற்றுக்கணும் இல்லையா? நம்ம இப்போது விசுவாசத்தை காட்டணும், ஜோஷுவா மாதிரி இருக்கணும். ஆனால் ஃப்யூச்சர் வரும்போது இன்னொருத்தருக்கும் நம்ம என்ன பண்ணலாம்? எக்ஸாம்பிள்ஸாக நம்ம இருக்கலாம். அப்புறம் சகோதர சகோதரி, இதில் மெயின் காரணம் என்ன? அவருக்கு அவிசுவாசம் இருந்துச்சு 10 வேவக்காருக்கு. இவருக்கு என்ன இருந்துச்சுங்க? ஸ்ட்ராங் விசுவாசம். எப்படி இருக்கணும்னா ரூட்டட் அண்ட் கிரவுண்டட் இன் ஃபெய்த் இல்லைங்களா? நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கணுங்க? ஆங்கர்ட் இன் த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வசனத்து மேலே என்ன இருக்கணும்? ஆங்கர்டுன்னு என்னங்க? நங்கூரமாக ஸ்ட்ராங் எதில் மேலே இருக்கணும்? சத்தியத்தை வசனத்து மேலே நம்ம நங்கூரை போடணும். நங்கூரன்னு தெரியல, ஷிப்பில் போடுறாரு ஆங்கர். அது எவ்வளோ வெயிட் இருக்கும் தெரியுமா? அந்த சர்ப்பணிகள் என்னங்க செயின் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், கீழே அவ்வளோ வெயிட் இருக்கும். அது வச்சிருப்பாருங்க. அதை ரிலீஸ் பண்ணாங்க கிட்டே இருந்தானா அடிச்சிச்சுன்னா அவ்வளோதான், இன்ஸ்டன்ட் பீசஸ் ஆகிடுறோம். நம்ம அவ்வளோ தூரத்துலேருந்து அவளுக்கு சேஃப் வெயிட் பண்ண. அது விட்டு அவளுக்கு போய் என்ன ஆகுதுங்க? கீழே அந்த பெட்டுக்கு போய் அது மாட்டுக்குது. அப்போது என்ன ஆகுது? ஷிப்பு சரி. அப்படி நம்ம விசுவாசத்தில் என்ன பண்ணோம்? லங்கூரா போட்டு ரூட்டடன் என்னங்க பிளான்டடாக இருக்கணும் இல்லைங்களா? அப்படித்தான் நம்ம சபையில் அநேகர் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் ரூட்டட் சத்தியத்தில் என்ன இருக்கிறீங்க? பிளான்டடாக இருக்கிறீங்க. அநேகர் பிளான்ட் ஆகல, பாட்டடாக இருக்கிறாங்க. இல்லையா? பேட்டர்ன் என்னங்க தெரியல, பாட்டில் இருக்கிறாங்களே அது நல்லா இருக்கும். அது தண்ணி ஊற்றினே இருக்கணும். கொஞ்சம் ஊற்றலன்னா என்ன ஆகிடாது?
இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் என்கரேஜ் பண்ணினே கொஞ்சம் இது பண்ணோன்னா ஏழாகும். ஸோ அது இப்போ அப்படி இருக்கக்கூடாது. அது ஒரு இடத்துல இருக்கும், நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தா அது வேற எங்கே போயிட்டு இருக்கோம் இல்லையா? அது எங்கெங்கே இருக்காது, ஒரு பிளேஸில் இருக்காது. சில வந்து சபையில் வர நெக்ஸ்ட் பார்த்து வேறு ஏதோ சபைக்கு போயிட்டுருப்பார். எப்போ நான் ஒரு வாட்டி வருவார், திரும்பி காணாமல் போயிடுவார். ஆனால் நாட்டப்பட்டது ஸ்ட்ராங்காக ரூட்டட் ஆகிற முன்னால் போட்டுக்கிறார் பாருங்க. அது ஒரு 2-3 நாள் மழை வரல, தண்ணி ஊற்றலன்னா கூட பரவாயில்ல, என்ன இருக்காது. ஏன்னா அது எங்கே இருக்குது, பூமியில். அப்படி வசனத்தில் நம்ம என்ன இருக்கணும், சிச்சுவேஷன் எப்படி வந்தாலும் போனாலும் டோன்ட் கேர், வசனத்து மேலே ஸ்ட்ராங்காக நம்ம ரூட்டடாக இருக்கணும். அப்புறம் ஒபீடியன்ஸ் மெயினாக அந்த வசனம் என்ன இருக்குதுன்னா, நம்பர்ஸ் எண்ணகமாக 32:11-12 என்ன சொல்லிக்குது பாருங்க இவர் பற்றி. 30-11 உத்தமமாய் என்னை பின்பற்றின கேனேசியனான எப்புனோயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர எகிப்திலிருந்து வந்தவர்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்களில் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியால். என்னங்க 2 டைம்ஸ் என்ன மாதிரி பின்பற்றினார் அன்னைக்கு இவர்? உத்தமமாய பின்பற்றார். இவர் 2 பேர் விட்டா 20 வருஷம் மேலே இருக்கிற யாரும் என்ன பண்ணல, ஜஸ்ட் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் பீப்புள் இருந்தார். 2 பேர் தான் உத்தமமா என்ன பண்ணாருங்க கர்த்தர் பின்பு. உத்தமமான இங்கிலீஷ்ல என்ன வருமா? Save Caleb the son of Jephunneh and Kenizzite and Joshua the son of Nun, for they have wholly followed the Lord. Wholly என்னங்க முழுவதுமா, ஹோல் ஹார்ட்டடி முழுவதுமா என்ன பண்ணாரு, என்ன ஃபாலோ பண்ணாரு. நம்ம இயேசுவை ஃபாலோவர்ஸ். எனக்கு கொஞ்சம் விஷயத்தில் ஃபாலோ பண்ணுறோம், கொஞ்சம் விஷயத்தில் என்ன பண்ணுறோம், அப்படி இல்லை. முழுவதாக கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அவர்படி முழுவதாக கர்த்தரை நம்ம பின்பற்றவராகத்தான் நம்ம இருக்கணும். சகோதர எவ்வளோ கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாரு, எவ்வளோ சபைகள் இருக்குது. ஆனால் முழுதாக பின்பற்றவர் ரொம்ப மைனாரிட்டி. அதில் நம்ம என்னங்கோ அப்படி உண்மையுள்ளவராக நம்ம இருக்கணும். அப்படி இருந்தால் நமக்கு பிள்ளை என்னங்கோ, லாஸ்ட்ல என்ன மாதிரி பிள்ளைன்னுங்கோ இல்லையா? அவருக்கு கானான் தேசத்துக்கு போனார், ஜனங்களை நடத்தினார். தேவன் காட் பிளஸ்ட் ஜோஷுவா அண்ட் கேலப் வண்டர்ஃபுல்லி இல்லையா? எவ்வளோ பிளஸ் பண்ணார். ஆனால் அதோட ஹையர் பிளஸ்ஸிங்ஸ்க்கு நம்மளே என்ன பண்ணிக்கிறாரு என்னங்கோ. இங்கே பார்த்தா அவர் கானான் தேசம் கொஞ்ச நாள் நல்லா இருந்தார், அவருக்கு லேண்டு கொடுத்தாரு, ஓகே. ஆனால் நமக்கு எங்கெங்கோ இந்த பூமியில் பரலோகத்தை கொடுக்குறேன்னு வாக்குத்தத்தை பண்ணிக்கிறாரு இல்லையா? அந்த சொலோமோன் பற்றி லாஸ்ட் வீக் பேசும்போது அவர் அநேக ராணிகள் இருந்தார், அதுக்கு நிறைய வீடுகள் கட்டினாருன்னு. நம்முடைய ராஜா கூட நமக்கு என்ன பண்ணுறான்னு இருக்கிறாரு, நான் போய் ஒரு இடத்த ஆயத்த பண்ணுறேன், என் பிதா வீட்டில் அநேக வாசஸ்தலன்னா நீங்கள் 30/40 இல்லை 50 சைட்டு மட்டும் யோசிக்காதீங்க, அது பூமியே அல்ல என்னங்க இல்லையா? நமக்கு எங்கே ஒரு சைட் இருந்துச்சு, ஏதோ ஒரு தூரத்தில் லாஸ்ட் வீக் கூட போயிருந்த சிஸ்டருக்கு அவர் அப்பா கொடுத்துருக்குற சைட்டை சொல்லாதேன்னு சொல்லிடுறேன், அப்புறம் மறந்துடுறேன். அந்த இடம் பார்த்துட்டு வரலாம் போயிடுதுன்ட்டு பார்த்து நானும் சுரேஷ் லூயிஸ் அங்கே போயிட்டு வந்தோம். அது ஒன்றுமே டெவலப் ஆகல, ஒரு லேண்டாக சும்மா அது வேஸ்ட். நம்ம இப்போ ட்ரெயினில் காரில் போகும்போது பார்க்குறோம் எவ்வளோ இடம் இருக்குது, அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு இது அதுக்கு மார்க் பண்ணி அவர் ரேஞ்சர் கூப்பிட்டு வந்து இது போட்டு இது பண்ணி பாதுகாப்பு பண்ணி என்ன அது போயிடுமோன்ட்டு நமக்கு அவ்வளோ என்னங்க கவலை. அது யாரும் எடுத்துக்கிறாங்க அந்த தூர தேசத்தில் அந்த மாதிரி இருக்கிற இடம் யாரும் எடுத்துக்குவாங்க. அது ஒரு இந்திரா நகரோ கொஞ்சம் இங்கே எங்கன்னா இருந்துச்சுன்னா கொஞ்சம் பயப்படலாம். ஆனால் கூட நமக்கு என்னங்க அந்த மாதிரி இருக்கிறாங்கன்ட்டு போய் எல்லாம் இது பண்ணி அப்போ நான் நினச்சினே வந்தேன், இந்த இடம் எவ்வளோ சின்ன இடம், இதுக்காக நம்ம எவ்வளோ ஜாகிரதை இருக்கிறோம். ஆனால் எதுக்காக நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், பரலோகம் எங்கோ இல்லையா? இந்த எல்லாம் மஸ்குடைய ட்ரீம் என்னன்னா அவர் சாகிறதுக்குள்ளே எங்கே போகணும், மார்ஸ் கண்ணு. மார்ஸ் என்ன நம்ம எங்கே போகிறோம், சோலார் சிஸ்டமே விட்டுட்டு எந்த கேலக்சிக்கு போகிறோமோ தேவன் எடுக்கிற இடத்துக்கு தெரியாது இல்லையா? அந்த மாதிரி பரலோகத்தை வாக்குத்தத்தமாக கொடுக்குற இயேசு கூட அரசால போகிறோம். அவ்வளோ வாக்குத்த இது எந்த மாதிரி என்ன லாஸ்ட்டாக படிச்சிருங்கோ 2 பேதுரு 1:8-11 முடிச்சிடலாம். 2 பேதுரு 1:8-11 இல்லை 3 வாசி. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்து அருளினதமன்றி. எனக்கு ஜீவனுக்கும் பக்திக்கும் தேவையானதெல்லாம் இப்பவே தந்து இருக்கிறாரு. அப்புறம்
இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மீன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. திவ்ய சுபாவத்துக்கு பங்கு பெற்றவராகும்படி மகா அருமையும் வாக்குத்தத்தங்களும் அருமையும் மேன்மையுமான வாக்குத்தத்தங்கள். இங்கிலீஷ்ல என்ன வருமா? whereby are given unto us exceeding great and precious promises. சார் அதை பற்றி கொஞ்சம் யோசிங்க. எக்ஸீடிங் கிரேட், கொஞ்சம் கிரேட் இல்லை, எக்ஸீடிங் கிரேட் அண்ட் ப்ரெஷியஸ் விச் நோ மணி கேன் பை. எவ்வளோ காசு கொடுத்தாலும் என்ன, எவ்வளோ நீங்கள் பிரயாசப்பட்டாலும் என்ன பண்ண முடியாது. அது இயேசு கிறிஸ்துக்கு மூலமாக நமக்கு கொடுத்துருக்குறார். ஆனால் நம்ம இந்த வாழ்க்கையில் என்ன பண்ண, அவனுக்கு உண்மை உள்ளவராக இருந்தால் அதை கொடுத்துருக்கிறாரு. அப்புறம் அதனால என்ன பண்ணும்? 5ஆம் வசனம், இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய். என்னங்க அதிக இல்லை, போய் சைட் பார்த்து எல்லாம் மெஷர் பண்ணி பட்டாலாம் கரெக்டாக இருக்குதா, ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா, நல்லா கேர்ஃபுல். என்னங்க டேக்ஸ் கட்டுறதெல்லாம் கட்டிட்டு என்னங்க இருக்கிற மாதிரி ஆவிக்குரிய விஷயத்துல என்ன பண்ணுங்க, உங்கள் பட்டாலாம் கரெக்டாக ஸ்ட்ராங் ஆகுதா, விசுவாசம் கரெக்டாக ஆகுதா, கீழ்பட்டு நிற்கிறீங்களா, டேக்ஸ் கட்டி நிற்கிறீங்களா. என்னங்க இயேசு சொன்னார், சைசர் கொடுக்குறது கைசர் கொடுங்க, தேவன் கொடுக்குறது உங்கள் டைமு, உங்கள் எனர்ஜி எல்லாமே என்ன பண்ணோம், கரெக்டாக மெயின்டைன் பண்ணின்னு போனால் அப்போ நமக்கு இது என்ன ஆகாது, மிஸ் ஆகாது. மிஸ் ஆகிடுமான்ற பயத்தினால்தான் நம்ம இதெல்லாம் பண்ணுறது. அதை மிஸ் பண்ணிக்காதீங்க. அப்புறம் உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தையும், தைரியத்தோடு ஞானத்தையும், ஞானத்தோடு இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோடு பொறுமையையும், பொறுமையோடு தேவ பக்தியையும், தேவ பக்தியோடு சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோடு அன்பையும் கூட்டி வழங்குங்கள். என்ன பண்ணுங்க, மெயின் என்ன சொன்னாரு, விசுவாசம். விசுவாசத்துக்கு இதெல்லாம் சேர்த்தின், விசுவாசம் இல்லைன்னா விசுவாசத்துல சேர்த்தின்னு வரங்க. அப்போ இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. அப்போ வீணரும் கனி எதோ இல்லாம போற மாதிரி அந்த 10 வேவுக்கார மாதிரி இருக்கிற ஒட்டாது. அப்புறம் இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்கள் அற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். கண் சொருகி பண்ண பார்சலி பிளைண்ட்ன்றாங்களே, கிட்ட மட்டும் தெரியும், தூரம் என்ன ஆகுது, அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு தூரம்னா ராஜ்யத்துக்குள்ளே கூட நம்ம பார்க்கிறவராக இருக்கணும். அப்புறம் ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். எனக்கு ரொம்ப நம்ம அழைப்பு தெரிந்து எப்போ யோசிக்கணும், எவ்வளோ ஆசீர்வாதிக்கப்பட்டவர், நம்ம எவ்வளோ பெரிய அழைப்பை கொடுத்துருக்கிறாரு இல்லையா, எவ்வளோ சந்தோஷமா உற்சாகமா இருக்கணும் நம்ம இல்லையா சகோதர சகோதரி. எவ்வளோ பேருக்கு கிடைக்காத அந்த அழைப்பு நமக்கு பரமழைப்பே கொடுத்துருக்கிறார். அப்படி இருந்தா அதை உறுதிப்படுத்திக்கணும். 11 இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும். அப்ப என்ன ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படுத்தும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும். பிரவேசம் அளிக்க க்ளோரியஸ் என்ன என்ட்ரன்ஸ் அது, ரிச் வெல்கம். அத்தா என்ன மாதிரி வெல்கமுங்க, நிறைய பேருக்கு எப்படி ஆனால் பூந்துடணும் தேவன் ராஜ்யத்துக்கு, அப்படி பூந்துறது வேண்டாம். ரிச் வெல்கம் எனக்கு ஓப்பன் பண்ணி அது பேர் சொல்லும்போது அப்படி என்ன பண்ணணும் நம்ம, அப்பா அது என் கிருபையில் எல்லாம் செய்தெல்லாம் முடிச்சு ஜோசுவா கேலப் மாதிரி நம்ம என்ன பண்ணோம், என்ட்ராகிற மாதிரி நம்ம வரணுனால லாஸ்ட் டேஸில் இருக்கிறோம். நெக்ஸ்ட் வாரம் என்ன ஆகுதுங்க, எப்படி போதோ இதே ஆரம்பிக்கிறதுக்குள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்குது, முடிகிற மாதிரி இல்லை. ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆயிடுச்சு இல்லை, இஸ்ரேல் வார் ஸ்டார்ட் ஆகி ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. 360 some days வந்துருக்குது, 1 இயர் ஆகிடும். நெக்ஸ்ட் அது பார்த்தா நெக்ஸ்ட் லெபனானில் என்ன ஆகிட்டுக்குதுங்க, ஸ்டார்ட் ஆகிக்குது. நெக்ஸ்ட் யூக்ரைன் வாரும் ஸ்டாப் ஆகிற மாதிரி இல்லை. இந்த மாதிரி மீன்வால் US எலெக்ஷன் என்ன நடக்குதோ தெரியாது இல்லைங்களா. அந்த சுச்சுவேஷன் எப்படியானா என்ன பண்ணலாம், எஸ்கலேட் ஆகலாம், எனக்கு ஸ்பீடப் ஆகலாம் இல்லைங்களா. அதான் காசா மாதிரி இங்கே பாம்பு விழுந்துனே இருக்குது, அப்படின்னா எப்படி இருக்குங்க. நேற்று அதான் மேலெல்லாம் கட்டுக்கிறோம்மா டைல்ஸ் எல்லாம் போட்டு நான் நினச்சின்னு வந்து அப்போ நான் நினச்சி வாக்கிங் பண்ணும்போது சடனாக அந்த இந்தியா சைனாக்கு ஆகிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும்னு நினச்சிங்கோ. சைனா ஆல்ரெடி நிறைய பெலஸ்டிக் மிசைல்ஸ், நியூக்ளியர் பெலஸ்டிக் மிசைல்ஸை ஃபயர் பண்ணிட்டாங்கோ. அது வந்து அநேக சிட்டிஸில் விழும், இன்க்ளூடிங் பெங்களூரு
எனக்கு அது வர்றதுக்கு 30 நிமிஷம் இருக்குது, எல்லாம் எஸ்கேப் ஆகும். நானே எப்படி இருக்குங்க? நான் நினச்சேன்னாப்பா இவ்வளோ டைல்ஸ் போட்டு பாலிஷ் பண்ணி எல்லாம் விட்டுட்டு போகணுமா? இவ்வளோ விட்டுட்டு அதுவும் போனேன் இந்த டிராஃபிக்ல. என் மாரத்தனை தாண்ட முடியாது 1/2 hourல. பெங்களூரை விட்டு அதான் நியூக்ளியர் பாம்பு விண்ணுச்சுன்னா அவ்வளோதானே இல்லையா? ஒருத்தர் எஸ்கேப் ஆக முடியாது, எங்கேயும் ஓட முடியாது அந்த கேயாஸில் இல்லைங்களா? அது நியூக்ளியர் பாம்பு ரொம்ப அந்த ரேடியேஷன் எஃபெக்ட் ரொம்ப டேஞ்சர். இப்போ கூட அந்த செர்னோபில் டிசாஸ்டர் ஆச்சுல யூக்ரைனில், அந்த ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் 5 பிளான்ட்டில் ஒன்று என்ன ஆயிடுச்சு, லீக் ஆகி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதில் ஆனதில் இப்போ வரைக்கும் ஒரு 2700 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஒருத்தர் என்ன பண்ண முடியாது, என்ட்ரு ஆக முடியாது. தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்கொயர் கிலோமீட்டரு. இப்போ கூட ரேடியேஷன் எஃபெக்ட் எவ்வளோ இருக்குதுன்னா யாரோ அங்கே யூஸ் பண்ண முடியாத இருக்குதா இல்லை? இன்னும் 300 years மேலே போனாலும் அது அப்படியே இருக்குமா? அது அப்படி இருக்குதுங்க அந்த நியூக்ளியர். அது பாம்பு இல்லை, அது ஜஸ்ட் என்னங்க பவர் பிளான்ட் லீக் ஆனது. நியூக்ளியர் ஆனால் ரொம்ப பயம் நினச்சிருந்து எல்லாம் ஓடி நிற்கிறோன்னு நினச்சிக்கோங்க. ஓடினே இருக்கும்போது அப்படியே மேலே யாரோ தூக்கின்னு போகிற மாதிரி. என்னப்பா இதெல்லாம் இப்போ ஒரு தூதன் பக்கத்துலேருந்து ஓடுறது வேணா நிப்பாட்டி இப்போ என்ன நிற்கிற ஃப்ளை ஆகி நிற்கிற கர்த்தரை போய் என்ன பண்ண போகிற? அப்போ எப்படி இருக்கணும்? அப்போ கீழே பார்த்தா நம்ம சிட்டிவே இவ்வளோ தெரியுது, நம்ம பூமியே இவ்வளோ தெரியுது. அப்போ நம்ம என்ன விட்டு போனதை விட்டு மறந்துட்டு எங்கே போகிறோம்? கர்த்தரை நம்ம சந்திக்க அந்த நாளையோட. ஆனால் நமக்கு அதுக்கு தகுதி உள்ளவராக நம்ம இருக்கும்படி ஜாகிரதை பண்ணணும். தேவன் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.